BCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. இதோட PDF வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருக்க டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எந்த क्वेश्चन கேட்டாலும் நமக்கு அதை பத்தி என்ன தெரியுமோ அதை ஒரு 2 லைன்ஸ்ல எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து நான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். அது வந்து அதுல இருக்கிற மாதிரியே தான் எழுதணும். மற்றதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். ஸோ நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது. எல்லா கொஸ்டினையுமே அட்டென்ட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுறதுக்கும் அதை எலாபரேட்டா எழுதுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதான் இந்த அலைட் ஸ்டாட்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கான மெத்தட். நான் சம்ஸ் வந்து இதில் கொடுக்கல. சம்ஸ் வந்து நீங்க தனியாக தான் வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கான ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். தியரி மட்டும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா அவுட்கம் என்னன்னு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். தென் ப்ராபபிலிட்டின்றது வந்து அன்சர்டனிட்டி பத்தி படிக்கிறதா ப்ராபபிலிட்டி. சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாமே 2 மார்க் டெஃபினிஷன். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஒரு அவுட்கம் வரும். அந்த அவுட்கம் தான் நம்மளோட எல்லா பாசிபிள் அவுட்கமும் சேர்த்து எழுதுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். 2 விதமா சாம்பிள் ஸ்பேஸ் பிரிக்கலாம். ஒன்னு டிஸ்கிரீட் சாம்பிள் ஸ்பேஸ், இன்னொன்னு கண்டினியூஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அதுக்கான டெஃபினிஷன். டிஸ்கிரீட்னா ஃபைனைட் ஆர் கவுண்டபிள், கண்டினியூஸ்னா இன்ஃபைனைட் ஆர் அன்கவுண்டபிள். ஈவென்ட். ஈவென்ட்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதான் ஈவென்ட். இப்போ டாஸிங் அ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, டாஸ் பண்றோம்ன்றது தான் நமக்கு இதுல ஈவென்ட். சாரி, கெட்டிங் சம்திங், கெட் டைல் வருதுல, அதான் இதுல ஈவென்ட். டாஸ் பண்றதுன்றது வந்து ட்ரையல். எனக்கு டெஃபினிஷன், மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி நான் எம்ப்டி சப்செட் A ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். அதுதான் வந்து ஈவென்ட். ட்ரையல். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். ஸோ அதில் டாஸ் பண்ற காயின்னா காயினை டாஸ் பண்றது தான் ட்ரையல். டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட் நமக்கு நிறைய இருக்கு. பட் நம்ம இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி. டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்னு கேட்டா இந்த 4 ஈவென்ட் 2 மார்க்ல கேட்டா இது கிளியரா போதும். ஒருவேளை 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 4 ஈவென்ட் எழுதிட்டு எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்னா என்ன அதுக்கான எக்ஸாம்பிள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அதுக்கான எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஃபுல்லா எழுதணும் 5 மார்க். ஈவன் 10 மார்க்குக்கும் அதே தான். ஸோ எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றது டோட்டல் அவுட்கம் அப்படின்றது தான் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு டை த்ரோ பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து 6 வரைக்கும் எது வேணா வரலாம். அது அந்த 6ன்றதா இதுல எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ்ன்றது டோட்டல்ன்றது ஒண்ணுதான். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒரே நேரத்துல 2 விஷயமும் சேர்ந்து நடக்காது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவென்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் another ஈவென்ட். அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தனித்தனியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஒரே நேரத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டும் இறந்துட்டும் இருக்க முடியாது. ஸோ either he can alive or he can be dead. ஸோ ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். ஒன்று இன்னொன்று அஃபெக்ட் பண்ணாதீங்க. ரெண்டும் சேம் டைம் நடக்க முடியாது. இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஈக்குவலி லைக்லி. ஈக்குவலி லைக்லினா ஸோ எதுக்குமே ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டு ஈவெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கு. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் டெய்ல். ஸோ ஹெட்டுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதே தான் டெய்லுக்கும் இங்கே இருக்கும். அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவென்ட் 2 events are said to be independent when actual happening of one does not influence in the way happening of the other. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ரெண்டாவது நடக்க போற விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாது அண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாது. அதான் இண்டிபெண்டன்ட், தனித்தனியா இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் இது நீங்க டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா எழுதி வச்சு படிங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. ஒவ்வொரு தடவை ரிப்பீட்டடா நம்ம வீடியோ கேட்க முடியாது. அண்ட் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து கிளாசிக்கல். கிளாசிக்கல் வந்து என்னன்னு சொல்லலாம்னா மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம். ப்ரியாரி அப்படின்னு இருக்கு. PRIORI ப்ரியாரி. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பிளைன் ப்ரியாரி அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளாசிக்கல் அப்ரோச் தான் இன்னொரு வேல ப்ரியாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல்னாலும் மேத்தமெட்டிக்கல்னாலும் ப்ரியாரினாலும் ஒண்ணுதான். செகண்ட் அப்ரோச், செகண்ட் டைப் வந்து எம்பிரிக்கல். எம்பிரிக்கல்னாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கல்னாலும் ஒண்ணுதான். அடுத்த கீழே எழுதிருக்கேன் பாருங்க, எம்பிரிக்கல். அண்ட் தேர்ட் டைப் வந்து ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் சொல்லுவாங்க. ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச்னாலும் மாடர்ன் அப்ரோச்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 பேர் இருக்கு. 2 மார்க்ல டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கேட்டா கிளாசிக்கல், எம்பிரிக்கல், ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச் அப்படின்னு எழுதிடலாம். பட் இதையே 5 மார்க்ல கேட்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். 10 மார்க்குக்கும் அதேதான். ஒருவேளை கொஸ்டின் வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ராபபிலிட்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டில நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ப்ராபபிலிட்டினா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஈவென்ட், ட்ரையல், டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி ஒரு லென்த்தியான கொஸ்டினா எழுதணும் நம்ம. கிளாசிக்கல் அப்ரோச் எந்த கொஸ்டினுமே தெரியலன்னு விடக்கூடாது. கொஸ்டின் தியரிட்டிக்கல் பார்ட்டா இருந்ததுன்னா நமக்கு அதை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாசிக்கல் அப்ரோச்ன்றது நம்ம நார்மல் மெத்தட், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் பை எக்ஸாஸ்டிவ் கேசஸ். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் எம்பிரிக்கல் அப்ரோச். இங்க வந்து லிமிட்டிங் கேஸ் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்டெஃபினிட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. திருப்பி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரையல் நடந்துட்டே இருக்கு. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லைனா எம்பிரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க லிமிட் n tends to infinity m/n அப்படின்னு இருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஆக்சியோமெட்ரிக் அப்ரோச். இதோட இன்னொரு பேர் வந்து மாடர்ன் அப்ரோச், இல்லைனா இது ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினு கேட்கலாம். இங்க 3 இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், greater than or equal to 0 இருக்க முடியும். செகண்ட் கண்டிஷன் இட் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ட் என்னால எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். அண்ட் 3 இம்பார்ட்டன்டான தியரம் இருக்கு நமக்கு. அடிஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், பேஸ் தியரம். இது வந்து தனித்தனி வீடியோவா இருக்கு. நீங்க அந்த வீடியோல போய் செக் பண்ணிக்கோங்க. இது அடிஷன் தியரம், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தியரம். இது இப்போ PDF இருக்கும், நீங்க வியூ பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன், நெக்ஸ்ட் பேஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். இதுல பேஸ் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், அடிஷன் தியரம் இது மூணுமே 2 மார்க்ல கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும், 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ஃபுல்லா எழுதணும். இதை வந்து கீழே வந்து டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன். அண்ட் தென் லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இது மட்டும் இருக்காது, பட் தனியாக இது ஒரு வீடியோவா இருக்கும், அதை போய் படிச்சுக்கோங்க. லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சப்ஜெக்டிவிட்டி.
இப்போ வந்து அன்சர்டன் ஈவெண்ட் நடக்குது, அந்த அன்சர்டன் ஈவெண்ட்டை எடுத்து இப்படிதான் இனிமேலும் நடக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லிமிடேஷன். அசியூம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். மெனி ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் அசியூம் தி ஈவெண்ட் ஆர் இண்டிபெண்டன்ட். நமக்கு தெரியாது, ஆனால் சம்டைம்ஸ் ரியாலிட்டியில் அது டிபெண்டன்ட்டாக கூட இருந்திருக்கலாம், பட் நமக்கு தெரியாது. தியாரிட்டிக்கலாக வந்து இண்டிபெண்டன்ட் எடுத்துப்பாங்க, பட் ரியாலிட்டியில் டிபெண்டன்ட்டாக இருந்திருக்கலாம். லிமிட்டட் டு வெல் டிஃபைன் சிச்சுவேஷன். ப்ராபபிலிட்டி வந்து அது ரிப்பீட்டடாக இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோவில் அது அதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நோ கேரண்டி ஆஃப் அக்யூரசி. இதோட ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம கேரண்டி பண்ண முடியாது. இப்போ நடக்குது, இது நடக்குது, இந்த வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியாது. லிமிட்டட் ப்ரெடிக்டிவ் பவர். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சென்சிட்டிவிட்டி டு மாடல் அசம்ஷன், டிஃபிகல்ட்டி இன் டிஃபைனிங் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ மொத்தமாக லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூ இந்த வருஷம் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அப்படியே ஜெனரலைஸ் பண்ணி எழுதினாலும் அதை நம்மளால ரியாலிட்டியில் மேட்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் தான் இதோட லிமிடேஷன். இது தனியாக ஒரு வீடியோவில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டோம். இது எல்லாமே தியரி தான் பார்க்குறோம். சம்ஸ் வந்து தனித்தனியாக இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. யூனிட் 1ல லா ஆஃப் அடிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்ல கேட்பாங்க. மற்றபடி ப்ரூஃப் கேட்டிருந்தாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. 10 மார்க்காக தான் சப்டிவிஷன்ல கேட்கலாம். ஸோ லா ஆஃப் அடிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டினும் கேட்கலாம், இல்லை அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டினும் கேட்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து தான் இது மெமரைஸ் பண்ணணும். ஸோ P ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு P ஆஃப் A பிளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதுதான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். வேர் A and B are two events and are not disjoint. ரெண்டு தனித்தனியாக கிடையாது, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் பார்க்க போகிறோம். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஃப்ன்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள நமக்கு 2 செட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து ஏன்னு ஒரு செட் இருக்குது, ரெண்டாவது ஒரு செட் நமக்கு வந்து புரியணுன்றதுக்காக நான் இன்னொரு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஒரு செட் பீன் இருக்குது. இப்போ இந்த 2 செட்டுக்கு நடுவில் நமக்கு இன்டர்செக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம ஷேட் பண்ணிட்டு வரோம்ல, இந்த இடம் ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ அந்த பார்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அடுத்தது நமக்கு இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இங்கே இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் பார்ட் வந்து ஏவே கிடையாது, அந்த இடத்துல வெறும் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்க பார்ட்ல B ஓட வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக AB அப்படின்னு சொல்லி வென் டயக்ராம்ல எடுத்துருக்கோம். பட் நார்மலா இது ஒரு செட், இது ஒரு செட். இப்போ இந்த எல்லோ கலர்ல வந்து ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் இருக்கு. பட் இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணிருக்கிறது B ஓட பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும், A ஓட பாயிண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ A பாயிண்ட் இல்ல, B பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் A பார் இன்டர்செக்ஷன் B அப்படின்னு. A பார்னா A ஓட காம்ப்ளிமெண்ட், A செட்ல இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ A செட்ல இல்லாதது B ஓட சேர்ந்து இருக்கு, அதான் மீன் பண்ணிக்கோ. A பார் இன்டர்செக்ஷன் B அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சைடு இருக்கிறது என்னன்னு மார்க் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த பக்கம் நான் வந்து பிங்க்ல ஷேட் பண்றேன்னா, A சைட பிங்க்ல ஷேட் பண்றேன். இது வந்து B பாயிண்டே கிடையாது, B பாயிண்ட் இல்லாம இங்க வெறும் A பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப A இன்டர்செக்ஷன் B பார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க B பாயிண்டே கிடையாது, அதான் B பார். சோ A இன்டர்செக்ஷன் B பார்னு சொல்லுவோம். ப்ளூ கலர்ல இருக்கிறது A பார் இன்டர்செக்ஷன் B. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தியரமை ப்ரூவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல இருந்து A யூனியன் B எடுக்க போறோம். ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் from the given diagram A union B. A union B நம்ம எப்படி எழுதலாம்? A union B ன்றது எல்லாமே சேர்ந்தது அப்படின்றது தான் A union B. சோ அத நம்ம எப்படி எழுதலாம்னா A ன்றது அந்த பிங்க் மட்டும் தான் A க்கு. A மட்டும் நான் சொல்லல. சோ A union அதோட எதை சேர்க்கறோம் அப்படினா அந்த ப்ளூ கலரையும் சேர்க்கறோம். பிங்க் அந்த நடுவுல இருக்கிற அந்த yellow shade வந்து நமக்கு A ஓட சேர்ந்து A செட்டோட வந்து அந்த ப்ளூ கலர் ஃபுல்லா. திருப்பி நான் மார்க் பண்ணி காட்டேன். சோ இந்த A இந்த செட் ஃபுல்லாவே A. சோ இதோட நம்ம எதை சேர்க்க போறோம்னா இந்த சைடுல ஷேட் பண்ணி வச்சிருக்கோம்ல ப்ளூ கலர்ல அதையும் சேர்க்க போறோம். சோ A union A bar intersection B. இதுதான் நம்ம டயகிராம்ல இருந்து மார்க் பண்ணி எழுதிருக்கோம். A union B இப்படி எழுதலாம். இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்க போறோம். சோ ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B equal to இந்த பக்கம் ப்ராபபிலிட்டி ஆஃப் A union A bar intersection B அப்படி நம்மளால எழுத முடியும். இப்போ நடுவுல இருக்கிற யூனியன்னா நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுவோம், இன்டர்செக்ஷன் அப்படினா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். சோ முதல்ல என்ன பண்ண போறோம்? யூனியனுக்கான சிம்பல். சோ P ஆஃப் A யூனியன் சிம்பல்ல சோ பிளஸ் P ஆஃப் A bar intersection B இப்படி தனித்தனியா பிரிச்சிட்டோம். யூனியன் இருக்கிற இடத்துல தனித்தனியா பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா A intersection B நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுல add and subtract A intersection B on RHS ரைட் ஹேண்ட் சைடுல ஆட் பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்ப இது என்ன ஆகும்னா P of A union B equal to P of A plus ஏற்கனவே P of A bar intersection B இருக்கு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? P of A intersection B ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். நம்ம எதை ஆட் பண்ணாலும் சரி, எதை ஆட் பண்ணா என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம், டாலி பண்றதுக்காக. சோ ஆட் பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சோ இப்போ ஆட் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு டேர்மை நம்ம கிளப் பண்ண போறோம். இப்போ இந்த டயகிராம்ல போய் கிளப் பண்ணி பாருங்க. A intersection B அப்படின்றது எங்க இருக்கு? நமக்கு அந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ண இடம் தான் A intersection B. and இங்க பிளஸ் அது பிளஸ்ன்றது என்னன்னா யூனியன். சோ ரெண்டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் நம்ம. சோ P of A union B equal to P of A plus இது ரெண்டு மட்டும் நடுவுல இருக்க பிளஸ்க்காக யூனியன் எழுதலாம். P of A bar intersection B union A intersection B இது ரெண்டுத்துக்குமான யூனியன் மைனஸ் P of A intersection B. இந்த ரெண்டுத்துக்குமான யூனியன் எங்க இருக்கு பாருங்க. A bar intersection B ன்றது நம்ம ப்ளூ சைடு ரீஜன் and A intersection B ன்றது நம்மளோட yellow. சோ இந்த ப்ளூவும் yellowவும் சேர்ந்தது தான் என்னதுன்னா B செட், அந்த ரெட் கலர் பால்
நல்லா பாருங்க, a bar intersection b யும் a intersection b எல்லோவும் சேர்ந்தது இதோட யூனியன் தான் மொத்தமான அந்த ரெட் கலர் பால். அப்ப அத நம்மளால p of b ன்னு எழுத முடியும். சோ இந்த மிடில்ல இருக்கிறது p of b. சோ p of a plus p of b minus p of a intersection b. இதுதான் இதுக்கான proof. addition theorem கான பேஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். சோ given conditionலாம் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல எழுதிக்கலாம். சோ இங்க நமக்கு 3 பேக் இருக்கு, 1 2 3 அப்படி எடுத்துக்கலாம். சோ क्वेश्चन ரீட் பண்ணுங்க. the first bag, the second bag and third bag அப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் அத let a1 a2 a3 be the event of checking bags அப்படி எழுதிக்கலாம். event that the bag 1 2 3 3 பேக்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த 3 பேக்ஸ்க்குள்ள நிறைய பால்ஸ் இருக்கு. 1 ball is chosen at random, from it 3 balls are drawn. ஒரு பேக் சூஸ் பண்ணனும், மொத்தம் 3 பேக் இருக்கு, ஏதோ ஒரு பேக் சூஸ் பண்ணனும். அந்த சூஸ் பண்ற பேக்ல இருந்து 3 பால்ஸ் எடுக்கும். அந்த 3 பால்ஸ் எப்படி இருக்கும்னா 2 பால் ஒயிட்டாவும் 1 பால் ரெட்டாவும் இருக்கும். இது கண்டிஷன். சோ கண்டிஷன்றதுனால அத நம்ம b ன்னு எழுதுறோம். let b be the event that 3 balls are taken. சோ 3 பால்ஸ் எடுக்கணும். அண்ட் அதுல கண்டிஷன் என்னன்னா 2 வந்து ஒயிட் அண்ட் 1 வந்து ரெட். இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன்ல வரதுனால நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். பேஸ் தியரம்க்கு நமக்கு a1 வேணும், b given a1 வேணும், a2 வேணும், b given a2 வேணும். சோ முதல்ல என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் 1, அடுத்தது பேக் 2, அடுத்தது பேக் 3. சோ இதுக்கு p of a1 கண்டுபிடிக்கணும். p of ai ன்னு எழுதுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேக்னா a1, செகண்ட் பேக்னா a2. சோ ஃபர்ஸ்ட் பேக் நான் சூஸ் பண்றேன் அப்படினா டோட்டலா எனக்கு 3 பேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்னா 1/3. அதே மாதிரி செகண்ட் பேக் நான் சூஸ் பண்றதா இருந்தாலும் டோட்டலா என்கிட்ட 3 பேக் இருக்கு. நான் சூஸ் பண்ணும்போது அது 1. தேர்ட் பேக் இருந்தாலும் டோட்டலா 3 பேக்ஸ். நம்ம தேர்ட் பேக் சூஸ் பண்ணா 1. சோ 1/3 1/3 1/3. அடுத்தது p of b given ai. b given ai-னா 3 பால் நான் சூஸ் பண்றேன். அந்த 3 பாலையும் நான் ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்தே சூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. 3 பால் நான் ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து சூஸ் பண்றேன். நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம். நமக்கிட்ட 3 white 2 red and 4 black balls இருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேக். இந்த ஃபர்ஸ்ட் பேக்ல மொத்தம் எவ்வளவு பால்ஸ் இருக்குன்னா 9 பால்ஸ் இருக்கு. இந்த மொத்தம் 9 பால்ஸை வந்து நம்ம 3 பால் தான் சூஸ் பண்ண போறோம். சோ p of b வந்து 9 பால்ஸ்ல 3 பால்ஸ் சூஸ் பண்றோம். அந்த 3 பால்ஸ் எப்படி இருக்கும்னா 2 white. நமக்கிட்ட இங்க 3 white இருக்கு, அது 2 எடுத்தா போதும். சூஸ் பண்றனாலே காம்பினேஷன். சோ 3ல 2 white ball into 2ல ஒரு ரெட் பால். இதுதான் இதோட கண்டிஷன். இப்போ இத கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படினா 3c2 எப்படி கால்குலேட் பண்ணனும்? 3 into 2 divided by 2 into 2c1 ன்றது 2/1 வேல்யூ தான். and divided by 9c3 ன்றது 9 into 8 into 7 by 3 factorial. so 3 into 2. இத ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிட்டேன். so 3 into இது கேன்சல் ஆயிடும். 2/1 into 3 into 2 by 9 8 7. 9 வந்து இந்த வேல்யூவோட கால்குலேட் ஆயிடும். இது 2. so it is 1/4 1/14. இதே மாதிரி செகண்ட் ஒன்ல பார்க்கணும். செகண்ட் ஒன்ல நம்ம அடுத்த கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 white balls 3 red balls and 5 black balls. டோட்டலா என்கிட்ட இருக்கிறது ஒருவேளை நான் சூஸ் பண்றது ரெண்டாவது பேக் இருந்தா அதுல மொத்தம் 10 பால் இருக்கு. சோ 10 பால்ல 3 பால். சோ 10 பால்ஸ்ல 3 பால்ஸ். அதுல 2 white இருக்கு. அப்ப நான் அந்த ரெண்டையுமே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ 2c2 into 3 ரெட் இருக்கு. அதுல ஒரு ரெட் சூஸ் பண்றோம். 2c2 ஓட வேல்யூ 1, 3c3 ஓட வேல்யூ 3 by 10c3. 10c3 னா 10 into 9 into 8 by 3 factorial. 3 into 2 ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதலாம். மேல 3 into 2 கீழ 10 9 8. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் 4 times. so 1/40. so second one ஓட வேல்யூ 1/40. இதே மாதிரி third oneக்கு b given a1. b givenனா 3 பால், அதான் b. எந்த பேக்ல இருந்து அது a1. செகண்ட் ஒன் பாருங்க 3 white 4 red 2 black balls. மொத்தம் 9 பால்ஸ் இருக்கு. 9 பால்ஸ்ல இருந்து 3 பால் சூஸ் பண்றோம். so 9c3. 3 பால்ல இருந்து 2 white ball, 4 red ball இருந்து ஒரு red ball. so 3c2 ஓட வேல்யூ 3 into 2/2 into 4c1 ஓட வேல்யூ 4 by 9 into 8 into 7 by 3 into 2. இத ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோகேட் பண்ணா 3 into 4 into 3 into 2 மேல போயிடும். கீழ 9 8 7. 9 வந்து இதுல கேன்சல் ஆயிடுது. 8 2 times. இது 2 கேன்சல் ஆயிடும். 1/7. இப்போ நமக்கு a1 a2 a3 இருக்கு. p of b by a1 b by a2 b by a3 இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். பேஸ் தியரம். பேஸ் தியரம். நான் வந்து பால் சூஸ் பண்றேன். அந்த பால் a1 பேக் சூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா p of ai given b. ai given b ஓட ஃபார்முலா p of ai into p of b given ai by கீழ summation of p of ai into p of b given ai. கீழ வந்து மூணு பேக்குமே மேல வந்து நான் என்ன பேக் சூஸ் பண்றேனோ அது நம்மளோட ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ல கீழ டோட்டல் கேஸ், மேல ஃபேவரபிள் கேஸ். சோ இது ஃபேவரபிளா அது மேல கீழ வந்து மூணுமே எதுமே இல்ல, மூணுமே எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் நான் டினாமினேட்டர்ல எழுதுறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சூஸ் பண்றோம். p probability that balls are selected from first bag. probability that balls are selected from first bag. first bag நான் சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த கண்டிஷன் p of a1 given b அப்படி வரும். அப்ப மேல p of a1 into p of b given a1. ஏன்னா இப்ப நான் சூஸ் பண்ணது first bag. பட் கீழ எனக்கு எல்லாமே வரும். p of a1 into p of b given a1 plus p of a2 into p of b given a2 plus p of a3 into p of b given a3. மேல தான் நான் என்ன பேக் சூஸ் பண்றேனோ அது ஃபார்முலா. கீழ வந்து எப்பவுமே டோட்டல். சோ
ஸோ 1/3 இன்ட்டு இட் இஸ் 1/14, கீழே 1/3 இன்ட்டு 1/14 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/40 ப்ளஸ் 1/3 இன்ட்டு தேர்ட் பேக்கோட வேல்யூ 1/7. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ இட் இஸ் 0.0238 by 0.0746, ஸோ 0.319 அப்படின்னு வரும். இதுவே ரெண்டாவது கேஸ், ப்ராபபிலிட்டி தட் the balls are selected from second bag. இப்போ செகண்ட் பேக்காக இருந்தால் என் ஃபார்முலா எப்படி இருக்கும், P of A2 given B இருக்கும். அப்போ இங்கே மேலே A2 இன்ட்டு B given A2, பட் கீழே எல்லாத்தையும் தான் எழுதுறதுனால இப்போ எழுதிக்கிறேன் I = 1 to 1 P of AI இன்ட்டு P of B given AI. ஏன்னா ஒவ்வொரு தடவை எழுதுறதுக்கு பதிலாக எழுதிட்டேன். மேலே இருக்கிற டினாமினேட்டர் என்னவோ அதே தான் வேல்யூ, மேலே மட்டும் மாறும். P of A2ன்றது 1/3 இன்ட்டு B given A2ன்றது 1/40, பட் டினாமினேட்டரில் எல்லா வேல்யூவும் 0.0746. இதை கால்குலேட் பண்ணுவோம் 0.0428. இதே தேர்ட் பேக் பாருங்க, ப்ராபபிலிட்டி தட் balls are taken from third bag. கொஸ்டின் வந்து நமக்கு எல்லாமே கேட்பாங்களான்னு தெரியாது 10 மார்க்கில், பட் ஒரு பார்ட் மட்டும் கேட்டால் அந்த பேக் மட்டும் சூஸ் பண்ணி போட்டால் போதும். P of A3 பேக் 3லேருந்து இந்த பால்ஸ் எடுக்கலாம். ஃபார்முலா மேலே P of A3 இன்ட்டு P of B given A3, கீழே எல்லாமே ஸோ எல்லாத்தோட வேல்யூன்றதுனால நான் டேரக்டாக எழுதுறேன் 0.0746. மேலே 1/3 இன்ட்டு 1/7, கீழே 0.0746. கால்குலேட் பண்ண வரணும் 0.6380. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக்கான P of A1 A2 A3 கால்குலேட் பண்ணிட்டோம். அப்புறம் 3 பால் எடுத்தால் அந்த பாலை சூஸ் பண்ணால் எப்படி ஆன்சர் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு கேஸாக பேஸ் தியரம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். பேஸ் தியரம் அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இம்பார்ட்டன்டான டாபிக், செகண்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாபிக். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேஸ் தியரம், அதோட ஃபார்முலா தான் P of AI given B படிக்கலாம். ஸ்லாஷ் இருக்குல்ல, ஸ்லாஷ் வந்து AI given B படிக்கலாம், இல்லைனா AI on B படிக்கலாம். ஸோ which is equal to P of AI dot means multiplication into P of B given AI. B given A Bன்றது இப்போ டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஃப்ரம் A, அந்த ஏன்ற ஒரு மேனுஃபேக்சரோ மிஷினோ பேக்கோ என்ன டினோட் பண்ணுறோமோ அது. ஸோ இதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் போல்ட் ஃபேக்ட்ரி மிஷின்ஸ் ABC மேனுஃபேக்சர் எக்ஸ்பெக்டிவ். ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷின்ஸ் வந்து ABCன்னு 3 மிஷின்ஸ் இருக்குது. நம்ம இந்த 3 மிஷின்ஸை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க ABCன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம்னா let A1 A2 A3 3 மிஷின்றதுனால A1 A2 A3 எடுத்துக்கோம். B the probability of factory missions, ஏன்னா manufacturing bolt missions 3 எடுத்துக்கிறோமா, 3 தனித்தனியாக எழுதியாச்சு. இப்போ இந்த போல்ட் ஃபேக்டரி மிஷின்ஸ் A1 A2 A3 நம்ம எடுத்துக்கிறோம். மேனுஃபேக்சர் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் A1ன்ற அந்த மேனுஃபேக்சர் மிஷினில் வந்து 25% மொத்த டோட்டல்லேருந்து 25% வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் A1ன்ற மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்ட் மிஷின் வந்து 35%. அப்போ P of A1, ஸோ P of A1ன்றது நமக்கு 25% கொடுத்துருக்காங்க. 25% வந்து 25/100 எழுதலாம். 25/100 வேல்யூ வந்து 0.25. இது ஃபர்ஸ்ட் மிஷின். இதே மாதிரி செகண்ட் மிஷின் வந்து 35% ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ P of A2 = 35%. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 வந்து 35%. ஸோ 35/100 வந்து 0.35ன்ற வேல்யூ. அண்ட் தேர்ட் மிஷினும் நமக்கு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுது which is 48%. கொடுத்துருக்கிறத முதல்ல பிரிச்சு எழுதிக்கலாம், என்னென்ன given data அப்படின்னு, 0.48. இது ஃபர்ஸ்ட் பார்ட். 3 மிஷின் இருக்குது, மேனுஃபேக்சரிங் மிஷின் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப் தேர் அவுட்புட், அதில் மொத்தமாக அவங்க எடுக்கிற அவுட்புட்டில் 5%, 4% அண்ட் 2% ஆர் டிஃபெக்டிவ் போல்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 25% அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. 25%ன்றது ஒரு கவுண்ட், 25 கவுண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த 25 கவுண்ட்டில் 5%, 5 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. நம்ம இங்கே அடுத்த சென்டென்ஸ் எழுதுறோம், லெட் B be a defective bolt. B be a defective bolt manufacturing by the machines அப்படின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 5% வந்து டிஃபெக்டிவாக இது பண்ணுது. ஸோ P of B given A1, இந்த B given A1 அப்படின்னா டிஃபெக்ட் இன் மிஷின் 1ன்னு அர்த்தம். ஸோ B given A1ன்றது டிஃபெக்ட் இன் மிஷின் 1. டிஃபெக்ட் இன் மிஷின் 1 வந்து 5%. 5%ன்றது 0.05ன்னு எழுதலாம், 5/100. அடுத்தது P of டிஃபெக்ட் இன் மிஷின் 2. டிஃபெக்ட் இன் மிஷின் 2ன்றது நமக்கு 4%. 4ன்றது 4/100. 4/100 வந்து 0.04. அண்ட் அடுத்தது அதே இது மாதிரி டிஃபெக்ட் இன் தேர்ட் மிஷின். ஸோ முதல்ல 3 மிஷின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, அப்புறம் ஒவ்வொரு மிஷின்லையும் எவ்வளோ டிஃபெக்ட் இருந்ததுன்றது பார்க்குறோம். கொடுத்துட்டாங்க, எல்லாமே வந்து கிவன் டேட்டா. ஸோ 2% வந்து 2/100. 2/100 வந்து 0.02. இப்போ நம்ம கிவன் டேட்டாலாம் எழுதியாச்சு. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, போல்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். ஒரு போல்ட் எடுக்கிறாங்க, அந்த போல்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கீழே வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் தட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை மிஷின் A, B, C. ஸோ மிஷின் ஏலேருந்து நான் ஒரு போல்ட் எடுக்கிறேன், அந்த போல்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் மிஷின்லேருந்து எடுத்தால் என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கண்டிஷனாக இப்போ எடுக்க போகிறோம். அவங்க வந்து 3மே சேர்த்து கொடுத்துட்டாங்க, நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம். ஸோ டிஃபெக்டிவ் போல்ட் மேனுஃபேக்சர்ட் பை மிஷின் A. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து டிஃபெக்டிவ் போல்ட் மேனுஃபேக்சர்ட் பை மிஷின் A1. ஸோ
ஒரு போல்ட் எடுக்கிறேன், அது ஒருவேளை A1ல அது டிஃபெக்டிவா இருக்கு, ஃபர்ஸ்ட் மிஷின்லேருந்து வந்த வேல்யூல டிஃபெக்டிவா இருக்குன்னா அதோட கண்டிஷன் எப்படி எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 அதில் இருக்கிற டிஃபெக்டிவ். ஃபர்ஸ்ட் மிஷின் நான் சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மிஷின், அதில் அது டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ A1 given B, இப்போ நம்ம மேலே இருக்கிற ஃபார்முலா போகணும். இட் இஸ் P of A1. மேலே வந்து அது A1ல தானே நமக்கு டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ P of A1, P of B given A1. B given A1ன்றது டிஃபெக்டிவ் ஃப்ரம் மிஷின் 1. கீழே எல்லா கேஸுமே எழுதணும். மேலே ஃபேவரபிள் கேஸ், இப்போ A1ல தான் தப்பா இருக்கு. ஸோ A1 தான் மேலே வரும். பட் கீழே எழுதும்போது P of A1, P of B given A1 இது ஃபர்ஸ்ட் மிஷின். பிளஸ் கீழே வந்து டோட்டல் கேசஸ், மேலே வந்து ஃபேவரபிள் கேஸ், கீழே டோட்டல் கேஸ். டோட்டல் கேஸ் வந்து பேக் 1, மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 மூணுக்குமே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் 1, இப்போ மிஷின் 2 எழுதுறேன். அடுத்தது மிஷின் 3 எழுதுவோம். மிஷின் A3, P of B given A3 எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். P of A1ன்றது நம்ம மேலே வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, 0.25. அண்ட் B given A1ன்றது 0.05. ஸோ 0.25 into 0.05 மேலே. அண்ட் கீழே 0.25 into 0.05 ஃபர்ஸ்ட் மிஷின். செகண்ட் மிஷினுக்கு 0.35 into 0.04 செகண்ட் மிஷின். தேர்ட் மிஷின் 0.48 into 0.02. மேலே ஃபேவரபிள் கேஸ், கீழே எல்லா வேல்யூமே எழுதுறோம். ஸோ 0.0125 டிவைடட் பை 0.0345. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 0.3623 அப்படின்னு. இப்போ நான் எடுத்த போல்ட்டு மிஷின் 7 தப்பாக இருந்தா, ஃபர்ஸ்ட் மிஷினில் தப்பாக இருந்தா இது ஆன்சர். இப்போ நான் செகண்ட் மிஷினுக்கு பார்க்கும்போது PB த டிஃபெக்டிவ் போல்ட் ஃப்ரம் மிஷின் A2. மிஷின் A2 நான் எடுக்கிற டிஃபெக்டிவ் போல்ட்டு A2லேருந்து வருது. இப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்? A2 given B. ஸோ A2ல தான் தப்பாக இருக்குது. அப்போ மேலே P of A2 ரிலேட்டடாகவே இருக்கும். P of B given A2 டிஃபெக்ட், பட் A2ல ஒரு டிஃபெக்ட். கீழே வந்து எனக்கு எல்லாமே எழுதணும். P of A1 கீழே வந்து டோட்டல் கேஸ், ஸோ எல்லாமே எழுதணும். ப்ளஸ் P of A2 into ஃபார்முலா நம்ம சம்மேஷன் எழுதிப்போம். இட் மீன்ஸ் எத்தனை பேக் இருக்கோ, எத்தனை மிஷின் இருக்கோ எல்லாமே எழுதணும். A3, P of B given A3. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம போன கேஸ்லேயே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் டினாமினேட்டரில். அதை அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் 0.0345. மேலே மட்டும் P of A2ன்றது 0.35 into B given A2. B given A2ஓட வேல்யூ 0.04. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 0.405. இது செகண்ட் கேஸ். அந்த கொஸ்டின் என்ன, 3 பேக்ல எந்த பேக்னு தெரியாது, தனித்தனியாக கேட்டு போட்டுருக்காங்க. அது ஒரு வேலை தேர்ட் பேக் மிஷினாக இருந்ததுன்னா மிஷின். ஸோ P of defective bolt from mission A3. தேர்ட் மிஷின்லேருந்து அந்த டிஃபெக்டிவ். ஸோ தேர்ட் மிஷினில் டிஃபெக்டிவ் A3 given B. ஸோ மேலே ஃபேவரபிள் கேஸ்ன்றது இப்போ எனக்கு தேர்ட் மிஷின். ஸோ மேலே A3 டாட் அது டிஃபெக்டிவ் ஃப்ரம் A3. கீழே டோட்டல் எல்லா வேல்யூமே எழுதணும். A1 B given A1 plus A2 P of B given A2 plus P of A3 P of B given A3. இந்த வேல்யூ ஏற்கனவே நமக்கு இருக்கு. டினாமினேட்டரில் 0.0345, நியூமரேட்டரில் 0.48 into 0.02. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 0.231. பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு. கொஸ்டின் வந்து நான் எடுக்கிற போல்ட் டிஃபெக்டிவா இருக்கு ரேண்டமா எடுக்கிறேன் and it is found to be defective. What are the probabilities that it was manufactured by machines A, B and C? So first machine la ada enna probability, second machine la ada enna probability, third ada. So தனித்தனியா மூணு கேஸ். Probability Allied Statistics 2ல யூனிட் 1 probability கான டாபிக்ஸ் பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு axiomatic approach to probability அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த axiomatic approach அப்படிங்கிறது வந்து மாடர்ன் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மெத்தட் வந்து எம்பிரிக்கல் மெத்தட் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் மெத்தட் இஸ் ஆக்சியோமேட்டிக் மெத்தட். ஸோ இந்த ஆக்சியோமேட்டிக் மெத்தட்ல நமக்கு 3 ஆக்சியம்ஸ் இருக்கும். அந்த 3 ஆக்சியம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 3 மெத்தடுக்குமே தனித்தனியா மெத்தட்ஸ் இருக்கு, அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் வந்து நம்ம மாடர்ன் அப்ரோச்னு கேட்டாலும் ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் தான். லிஸ்ட் அவுட் ஆக்சியம்ஸ்னு கேட்டாலும் இந்த 3 ஆக்சியம்ஸ் தான் எழுதணும். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி டிஃபைன்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஈவெண்ட். ஈவெண்ட் ஒன்று நடந்தனா தான் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டியே இருக்கும். ஈவெண்ட் நடக்கலன்னா இது 0, அப்போ நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மாடர்ன் அப்ரோச் யூஸ் பண்றோம். ஆக்சியோமேட்டிக் அப்படின்னு சொல்ல போறோம். ஆக்சியம்ஸ் 3 ஆக்சியம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சியமோட பேர் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஆக்சியமுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இது வந்து பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த வேல்யூ வந்து வேல்யூ இருக்குனாலே நமக்கு அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஸோ கீழே ஃபார் எனி ஈவெண்ட் A, P of A is greater than or equal to 0. அது கீழே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எவ்ரி ஈவெண்ட் வந்து இட்ஸ் நான் நெகட்டிவ். ஈவெண்ட் நடந்துச்சுன்னு சொல்றோம்ல, நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த சிம்பிள் இருக்கலாம். 1/6 வரும். நமக்கு 5 வேல்யூ சூஸ் பண்றோம் அப்படின்னா 1/6 வரும். ஒரு டைல நம்பர் 5 சூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு தடவை தான் 5 வரும். ஸோ 1 டோட்டல் ஸ்பேஸ் 6. 1/6 எழுதுவோம். 1/6 எழுதும்போது நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும், நெகட்டிவ் வேல்யூவே கொடுக்காது. அதனால தான் இதோட பேரு பாசிட்டிவிட்டி. ஸோ இதுதான் ஆக்சியம் 1. P of A is greater than or equal to 0. அடுத்தது செகண்ட் ஒன், P of S is equal to 1. So P of S equal to 1 னா probability of a sample space. Sample space எதுவா வேணா இருக்கலாம். காயினா இருக்கலாம், டையா இருக்கலாம், 2 டைஸா இருக்கலாம், கார்ட்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து probability எடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படிதான் வரும். 1 அப்படி இதுக்கு வந்து நம்ம பேரு certainty.
கண்டிப்பா சர்டன்னா கண்டிப்பா நடக்குது. சோ நடக்கும் and எல்லாத்துக்கும் சேர்த்து சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இது ஆக்சியம் நம்பர் 2. தேர்ட் வந்து இதுக்கான நேம் வந்து அடிட்டிவிட்டி, அடிஷன். நம்ம கிட்ட நிறைய வேல்யூஸ் இருக்கு a1 a2 an அப்படிங்க ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வெச்சுக்கோங்க, a1 a2 a3 அந்த மாதிரி நிறைய இருக்கு, a4 and so on. இப்போ இதெல்லாமே டிஸ்ஜாயின்ட்னா தனித்தனியா இருக்கு. ஒரு ஈவென்ட்டுக்கும் இன்னொரு ஈவென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் குள்ள தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் யூனியன் எடுக்கும்போது which is equal to probability of a of I அப்படிங்கறனால எடுக்க முடியும். டிஸ்ஜாயின்ட் ஈவென்ட்டா இருந்தாலும் நம்மளால யூனியன் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. a1 a2 an of finite number of disjoint events of s எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப அது எப்படி எழுதலாம்னா p of a1 plus un னா addition p of a2 plus and so on. எத்தனை இருக்கோ எத்தனை disjoint event இருக்கோ அத்தனை டைம்ஸ் எழுதலாம். so it is equal to p of ai. probability of union of disjoint event is sum of probability of events themselves. இந்த axioms ஓட பேரு additivity. first axioms ஓட பேரு positivity, அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். second one is certainty it is always equal to 1. third one additivity, நம்மளால ஆட் பண்ண முடியும் disjoint events s ல இருக்கறத ஆட் பண்ண முடியும். இதுதான் axiomatic approach to probability. Allied Statistics 2 BSc students, BSc second year படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான Allied Statistics 2. இது வந்து நம்மளோட யூனிட், நம்மளோட சிலபஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்த்துப்போம்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்துப்போம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சாம்பிள் ஸ்டேஜ், ட்ரையல் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாசிக்கல் அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி. இது வந்து தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு கிளாசிக்கல் அப்ரோச் இருக்கு, எம்பிரிக்கல் அப்ரோச் இருக்கு, ரெண்டு அப்ரோச் இருக்கு அண்ட் ரெண்டுக்குமே தனித்தனியா லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ லிமிடேஷன்ஸ் தனியா ஒரு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாசிக்கல் அப்ரோச். ஸோ இந்த கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்றது நம்ம ஜெனரல் மெத்தட், ப்ராபபிலிட்டியோட ஜெனரல் மெத்தட். இதுக்கான ஃபார்முலா கிளாசிக்கல் இஸ் ஆல்சோ நோன் as கிளாசிக்கல் ஆர் தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுக்கான வேல்யூ வந்து இங்க இருக்கிற இந்த ஃபார்முலா இதுதான் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற ஃபார்முலா. கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இஸ் given by p of e. ன்றது ஈவென்ட், p of e equal to number of favorable outcome divided by total number of exhaustive events. கீழ இருக்கிறது வந்து டோட்டல் நம்பர், மேல வந்து நமக்கு favorable outcome இருக்கிறது மேல எழுதுவோம். இதுதான் கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டிக்கான அப்ரோச். இந்த டெஃபினிஷன் எழுதினாலே நமக்கு வந்து நம்ம கரெக்டான இதுல போறோம் அப்படின்னு தெரியும். இதுல 4 கண்டிஷன் இருக்கு, 4 பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், probability of the event வந்து it always lies between 0 to 1. ஒரு ஈவென்ட் இருக்கு அப்படின்னா அது எப்பயுமே 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும் அதோட வேல்யூ. அண்ட் செகண்ட் பாயிண்ட் படிச்சுட்டு உங்க ஓன் வேர்ட்ஸ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். probability p ன்றது சக்சஸ் சொல்றது. probability p ன்றது is happening of an event also known as probability of success. probability q ன்றது வந்து failure டினோட் பண்றது. and அதுக்கான நோட்டேஷன் p plus q, சக்சஸையும் ஃபெயிலியரையும் ஆட் பண்ணா அதுக்கான வேல்யூ equal to 1. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், நான் ஹேப்பனிங் ஈவென்ட் ஆஃப் e is called the காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி டினோட் பண்ணலாம், e பார் அப்படின்னு டினோட் பண்ணலாம், e பார்னு டினோட் பண்ணலாம், e காம்ப்ளிமெண்டரினு டினோட் பண்ணலாம். சில புக்ல a இருக்கும், a ன்றது ஈவென்ட், a டாஷ் அப்படின்னு இருக்கும் காம்ப்ளிமெண்டரி. இப்படியும் எழுதலாம், எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். ஈன்றது ஒரு ஈவென்ட், அதுக்கான நான் ஹேப்பனிங் நடந்ததுன்னா அது ஈன்னு சொல்லலாம், நான் ஹேப்பனிங் நடக்கலன்றத வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவென்ட்னு சொல்லுவோம். அதை e பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ p of e ஒரு ஹேப்பனிங் ஈவென்ட் பிளஸ் நான் ஹேப்பனிங் ஈவென்ட் ஆட் பண்ணா வேல்யூ 1. மேலே சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு 1 பார்த்தோம். அடுத்த பாயிண்ட்ல ஒரு ஹேப்பனிங் ஈவென்ட் பிளஸ் நான் ஹேப்பனிங், இதுவும் அதே சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர் தான். ஹேப்பனிங்னா சக்சஸ், நான் ஹேப்பனிங்னா நாட் சக்சஸ். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், இதுவும் அதே பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். p of e equal to 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவென்ட் 1 அப்படின்னா அது பேரு சர்டன் ஈவென்ட், அந்த ஈவென்ட் நடந்துச்சுன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் e equal to 0 ன்னு சொல்லும்போது இட்ஸ் கால்ட் as impossible event. So e பார் கிடையாது, it is e. probability of e வந்து 0 சொல்லும்போது it is called as impossible event. 1 னா அது certain event. இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ. இந்த வீடியோவோட லிங்க், இந்த PDF ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க நோட் பண்ணி எழுதிக்கலாம். Allied Statistics 2 PSc செகண்ட் இயரோட டாபிக். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டிஸ். பேசிக் தியரம்ஸ்ல வந்து நமக்கு 5 தியரம் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது law of addition of probabilities. law of addition of probabilitiesல ரெண்டு ஈவென்ட் இருக்கும் and ரெண்டு 2 ஈவென்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 2 ஈவென்ட்ஸும் நாட் டிஸ்ஜாயின்ட். டிஸ்ஜாயின்ட்னா தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ क्वेश्चन கொடுக்கும்போது நமக்கு இப்போ இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ரெண்டு ஈவென்ட் இருக்கணும், அந்த ரெண்டு ஈவென்ட்டும் டிஸ்ஜாயின்ட்டா இருக்க கூடாது. டிஸ்ஜாயின்ட்டா இல்ல அப்படின்னா இது ஈவென்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இதை ஈவென்ட் பின்னு எடுத்துக்கலாம். நாட் டிஸ்ஜாயின்ட் கொடுத்துருக்காங்களா, தனித்தனியா இல்ல, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பார்ட் இன்டர்செக்ஷன் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடிஷன் ப்ராபபிலிட்டி எழுதிப்போம். a union b, p of a union b equal to p of a plus p of b minus p of a intersection b. இது law of addition of probability. இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா p of union அப்படின்னா a or b ன்னு அர்த்தம். a or b னா a ல இருக்கலாம் இல்ல b ல இருக்கலாம். ஸோ a or b, யூனியன்றது r. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், யூனியன்னா r. இந்த பக்கம் p of a plus p of b மைனஸ் இன்டர்செக்ஷன்றது அண்ட் ஏலையும் பிலையும் இருக்கணும். ஸோ நமக்கு எங்க ஆர் வரணும் எங்க அண்டு வரணும் டவுட் வந்ததுன்னா இந்த டயக்ராம் மாதிரி பாருங்க. இது வந்து ஒரு நாட் டிஸ்ஜாயின்ட், அப்ப சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் தான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏலையும் பிலையும் இருக்கிறதா இன்டர்செக்ஷன். இப்போ இதுலையும் அதுலையும் சொல்லும்போது அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுல இருக்கலாம் இல்ல அதுல இருக்கலாம்ன்ற இடம் இப்போ யூனியன் ஆர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆர் யூஸ் பண்ற இடம் பி ஆஃப் ஏ பிளஸ் நம்ம நார்மலா எழுதும்போது இட் இஸ் பிளஸ். இந்த பக்கம் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப்
A into B இப்படி எழுதலாம் நம்ம. ஸோ இதை P of A into P of B ன்னு நம்ம எழுதலாம். ஸோ law of addition of probability வந்து 2 events and 2 eventமே disjoint இருக்கும், not disjoint இருக்கும். not disjoint இது நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் போட போகிறோம். A person is known to hit the target in 3 out of 4 shots. இது first person எடுத்துக்கலாம். ஏன்னா வேற another person இன்னொரு person கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா the probability of first person hit the shot. first person அந்த ஷாட்டை வந்து கரெக்டா அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்களோட டார்கெட் என்னன்னா 3 out of 4 shots. 4 தடவை ட்ரை பண்ணும்போது அவங்க 3 டைம்ஸ் வந்து கரெக்டா பண்றாங்க. ஸோ P of A equal to 3 divided by 4. total possibility 4. அதில் 3 டைம்ஸ் அவங்க கரெக்டா அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்காங்க. ஸோ 3 by 4. whereas another person is known to hit the target in 2 out of 3 shots. ஆனால் அடுத்து பண்ற பர்சனுக்கு மொத்தம் 3 shots எடுத்துக்காங்க, அதில் 2 தான் கரெக்டா இருக்கு. ஸோ the probability of second person hit the target or hit the shot. P of B கொடுத்தாங்க. P of B equal to okay, இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. find the probability of the target being hit at all when they both person try. ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான probability என்ன அப்படி அதான் நம்மளோட கொஸ்டின். ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது A இல்ல B யார் வேணா ட்ரை பண்ணும்போது அதை அச்சீவ் பண்றதுக்கான டார்கெட். ஸோ probability of A or B. A or B யோட ஃபார்முலா A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த இன்டர்செக்ஷன் இப்ப யூனியன்றது R. நம்ம முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா நடத்தும் போதே சொன்னேன். Rன்றது வந்து யூனியன், அண்ட்ன்றது வந்து இன்டர்செக்ஷன், அண்ட் அண்ட்ன்றது வந்து மல்டிப்ளிகேஷன். நம்ம நார்மலா பண்ணும்போது இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதே மாத்தி எழுதலாம். P of A plus P of B minus P of A and B. ஸோ நமக்கு P of A நமக்கு தெரியும். P of A யோட வேல்யூ மேலே எழுதியிருக்கோம் 3 out of 4. ஸோ 3 by 4 plus P of B யும் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 2 by 3 minus A and B இருக்குல்ல, அண்ட்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ A யோட வேல்யூ 3 by 4. இது ஒரு பிராக்கெட்ல ரெண்டு டேர்ம் சேர்த்து A யோட வேல்யூ 3 by 4 இன்டூ அண்டுக்கான சிம்பிள் தான் இன்டூ அண்ட் B கான வேல்யூ 2 by 3. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ஸோ 3 by 4 plus 2 by 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 and 3 நம்ம கேன்சல் ஆயிடும். இதால இதை கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ மைனஸ் 1 by 2. இப்போ 4 3 2 இந்த மூணுக்கும் சேர்த்து LCM எடுக்கணும். LCM எடுத்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். 4 3 2 LCM எடுத்தா 2 டேபிள்ஸ்ல இது 2 டைம்ஸ், இது 3 அப்படியே இருக்கும், இது 1 டைம். இதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் 3 டேபிள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 into 2 4, 4 into 3 12. 12 நம்ம LCM எடுக்கணும். கீழே அதனால 12 ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 12 மாறணும் அப்படின்னா கீழே மேலேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேலே ஏற்கனவே 3 இருக்கு, நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது 900. செகண்ட் டேர்ம்ல இருக்கிற டினாமினேட்டர் கீழே இருக்கிறது பாருங்க. 3 வந்து 12 மாறணும்னா இன்டூ 4. அப்போ மேலேயும் கீழேயும் இன்டூ 4. மேலே 2 into 4ன்றது 8 பிளஸ் 8. இது 12 மாறினா இன்டூ 6, மேலேயும் இன்டூ 6. ஸோ மைனஸ் 6. ஸோ 9 and 8 ஆட் பண்ணும்போது 17. 17 minus 6 11 by 12. ஆன்சர். Allied Statistics 2 BSc second year students கான probability unit 1 probability ல இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चन. pack of cards, a single card is drawn. pack of card அப்படினா இந்த கார்ட் தான் மீன் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் நம்ம கிட்ட 52 cards இருக்கு. அந்த 52 cards எப்படி வந்துனா ஒவ்வொரு செட்லயும் 13 cards இருக்கு. நம்ம கிட்ட 4 செட் இருக்கு. So 13 into 4 52 cards. அதுல ஒரு கார்டு தான் எடுக்க போறோம். single card is drawn. ஒரு கார்டு தான் எடுக்க போறோம். நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போறோம். what is the probability that either a spade, இது ஒரு ஈவென்ட், இது ஒரு ஈவென்ட் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத எப்படி எழுதலாம் அப்படினா P of A ன்றது probability of choosing a spade. So spade choose பண்றதுக்கான possibility என்ன, probability என்ன அப்படிங்க. ஸ்பேடுன்றது இந்த சிம்பிள்ல இருந்து இந்த மூணாவதா இருக்குல்ல, இந்த சிம்பிள் தான் ஸ்பேட். அதுல மொத்தம் நம்ம கிட்ட 13 கார்ட்ஸ் இருக்கு. இந்த 13 கார்ட்ல இருந்து ஒரு கார்டு தான் சூஸ் பண்ண போறோம். சோ டோட்டலா என்கிட்ட 13 கார்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம சூஸ் பண்ண போறது ஒரு கார்டு தான். கீழ டோட்டலா மொத்தமா இருக்கிற கார்ட்ஸ் 52. 52ல இருந்து நம்ம ஒரு கார்டு தான் எடுக்கும். ஸ்பேட்ல இருந்து ஒரு கார்டு. சோ 13C1. கீழ வந்து டோட்டல் ஈவென்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். சோ 52C1. 13C1ன்றது 13 டிவைடட் பை 52C1ன்றது 52. அடுத்து இரண்டாவது ஈவென்ட் வந்து a king. P of B equal to probability of choosing a king. இப்போ கிங் சூஸ் பண்றதா இருந்தா மொத்தம் எத்தனை கிங் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் நம்ம கிட்ட 1 2 3 4 4 டிசைன் ஒவ்வொரு கிங் இருக்கு. இப்போ மொத்தம் 4 கிங் இருக்கு. நான் சூஸ் பண்றது ஒரு கிங். கீழ டோட்டல் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் 52C1. so it is 4 by 52. P of A கண்டுபிடிச்சிட்டோம், P of B கண்டுபிடிச்சிட்டோம். இந்த क्वेश्चन என்ன, probability is either a spade or a king. so either spade or a king அப்படினா R ன்றதுக்கான சிம்பிள் P of spade or king. இது எப்படி எழுதலாம்னா P of spade ன்றது ஃபர்ஸ்ட் ஈவென்ட் A union B. R ன்றதுக்கான சிம்பிள் union. by using addition ரெண்டு ஈவென்ட் தான் இருக்கு. ரெண்டு ஈவென்ட் இருக்கு and எனக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கணும்னா யூனியன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. A intersection B அப்படின்றது A into B. சோ இங்க எனக்கு P of A வும் தெரியும், P of B யும் தெரியும். P of A intersection B ன்றது நம்ம ஈஸியா எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி A intersection B இருக்கான்றதை நம்ம வந்து क्वेश्चनல செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேட் இருக்கு நம்ம கிட்ட.
ஸ்பேடு இருக்கா, ஸ்பேடுல ஒரு கிங் தான் இருக்கு நமக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் இருக்குன்னா ஸ்பேடும் கிங்கும் தனித்தனியா இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் இருக்காது. இது வந்து ஸ்பேடு, இது வந்து கிங், தனித்தனியா டிஸ்ஜாயிண்டா இருந்ததுன்னா இன்டர்செக்ஷனே இருக்காது. அப்ப அந்த பார்ட் 0 ஆயிடும். பட் இங்க எனக்கு ஸ்பேடு, ஒரு ஸ்பேட்ல ஒரு கிங் இருக்கு. ஸோ இதுதான் கிங், ஒரு கிங் இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட் அவைலபிளா இருக்கு. இங்க இந்த கார்ட்ல பாருங்க, ஸ்பேடு என்கிட்ட மொத்தம் 13 ஸ்பேட்ல இது வந்து கிங். ஸோ ஒரு கிங் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் இருக்கு. அப்ப இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, டிஸ்ஜாயிண்ட் கிடையாது, தனித்தனியா இல்ல. தனித்தனியா இருந்ததுன்னா அது வந்து இன்டர்செக்ஷன் பார்ட்ல 0 வந்துடும். நமக்கு வேல்யூ இருக்கு. A இன்டர்செக்ஷன் B க்கு A கிராஸ் B எழுதிக்கலாம். P of A ஓட வேல்யூ 13/52 plus P of B ஓட வேல்யூ 4/52 minus P of intersection ஓட சிம்பிள் கிராஸ். ஸோ 13/52 கிராஸ் 4/52. இந்த கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துடும். இது 13, இதையும் கிராஸ் பண்ணா 1/52. ஸோ 13/52 plus 4/52 minus 1/52. டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கிறதுனால மேல மட்டும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 16/52 தான் இதோட ஆன்சர். கேன்சல் பண்ணி வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 8/26. இன்னும் ஃபர்தரா கேன்சல் பண்ணா 4/13. ஸோ நம்ம ஆன்சர் P of A union B equal to 4/13. ஸோ கொஸ்டின் கொடுக்கும்போது அவங்க அடிஷன் லா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே எய்தர் ஸ்பேட் ஆர் கிங் அப்படின்னு இருக்குன்னா P of A or B, ஆர்னும் போது யூனியன் சிம்பிள் வரும்போது நம்ம அடிஷன் லா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் BSc ஸ்டூடெண்ட்ஸ் அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல ப்ராபபிலிட்டி யூனிட் 1 ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். 2 dice are tossed. ஸோ 2 dice tossed அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் எடுத்துக்கலாம். நம்ம இருக்கு எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் டோட்டலா 36. ஸோ n of is equal to 36 மூணுனா எழுதிருக்கோம். ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் ஃபர்ஸ்ட் டை. ஸோ ஃபர்ஸ்ட் டை 2 டை த்ரோ பண்றதுல முதல் டைல ஈவன் நம்பரா இருக்கிறது எவ்வளோ? ஆர் டோட்டல் ஆஃப் 8 ஆர்னு கொடுத்தாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆர்னா யூனியன் அர்த்தம். ஸோ AB கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் ஃபர்ஸ்ட் டை. ஸோ லெட் AB event of getting an even number on first die. இது ஒரு ஈவென்ட். அடுத்தது B இன்னொரு ஈவென்ட் இருக்கு. let B be the event of getting total of 8. total of 8. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியா கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் வேல்யூ எழுதிக்கலாம். ஃபுல் வேல்யூ எழுதிட்டு அதுல இருந்து நம்ம மார்க் பண்ண போறோம். 2 டைஸ் த்ரோ பண்றதுனால நான் முதல்ல சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறேன். 1 2 1 3 1 4 1 5 and 1 6. இதே மாதிரி 2 1 3 1 4 1 5 1 and 6 1. இங்க 2 2 3 2 4 2 5 2 and 6 2. அடுத்தது 2 3 3 3 4 3 5 3 and 6 3. 2 4 2 5 2 6 3 4 3 5 3 6. மொத்த சாம்பிள் எழுதுறேன். 4 4 4 5 4 6 5 5 4 5 5 5 6. அடுத்தது லாஸ்ட்ல 6 4 6 5 and 6 6. இப்போ இதுல அவங்க ஃபர்ஸ்ட் ஈவென்ட் லெட் AB ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டை. முதல் டைன்றது முதல்ல எழுதிருக்க வேல்யூ, ரெண்டாவது டைன்றது ரெண்டாவது கமா போட்டு அடுத்து இருக்கிற வேல்யூ. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைல ஈவென்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைல ஈவென்ட்னா இங்க எல்லாமே 2ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல ஈவன் நம்பர். அடுத்தது இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஈவன் நம்பர். அடுத்தது 6 இதெல்லாம் 6 2 4 இதெல்லாம் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் டைல இருக்க ஈவன் நம்பர் தான் அப்படின்னு கேட்டதனால இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ P of A ன்றது ஒரு ஈவென்ட். அந்த ஈவென்ட்ல எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் டோட்டல் ஈவென்ட். ஸோ ஃபேவரபிள் ஈவென்ட் டிவைடட் பை எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றது டோட்டல் ஈவென்ட். ஃபேவரபிள் ஈவென்ட் ஒரு ரோல 6 வேல்யூ இருக்காது, 3 ரோ மார்க் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தம் 18. கீழே மொத்த வேல்யூ தட் இஸ் 36. அப்போ இதை டிவைட் பண்ணா நமக்கு 1/2 அப்படின்னு வரும். ஸோ P of A வந்து 1/2 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ P of B கால்குலேட் பண்ண போறோம். P of B ஓட கண்டிஷன் என்ன? B be the events of getting total of 8. நான் ஆட் பண்ணா எனக்கு 8 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஆட் பண்ணா 8 வரும் அப்படின்னா 2 and 6 நான் ஆட் பண்ணா எனக்கு 8 வரும். அப்போ 2 6 8 ஆட் பண்ணா 8 வருதுன்னா 6 2 ஆட் பண்ணாலும் 8 வரும். அடுத்தது எங்க ஆட் பண்ண வரும்னா 3 5 ஆட் பண்ணா 8 வரும். அப்போ 5 and 3 ஆட் பண்ணாலும் 8 வரும். 4 ஆட் பண்ணாலும் 8 வரும். இந்த 5 நம்பர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 8 வருது. டோட்டல் ஆஃப் 8. ஸோ இதுதான் B ன்ற ஈவென்ட். ஸோ P of B equal to மேலே ஃபேவரபிள் ஈவென்ட் வந்து 5 பிளேசஸ்ல வருது டிவைடட் பை மை எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றது டோட்டல் தட் இஸ் 36. ஸோ 5/36. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா R ஃபர்ஸ்ட் டை R டோட்டல் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் R இருக்கு. அப்போ நம்ம R இருந்தால் எப்படி எழுதணும்? P of A union B அப்படின்னு எழுதணும். P of A union B பை அடிஷன் லா P of A plus P of B minus P of A intersection B இப்படி எழுதலாம். ஸோ இப்போ P of A இங்க வேல்யூ எழுதும்போது P of A ஓட வேல்யூ 1/2 plus P of B ஓட வேல்யூ 5/36 மைனஸ் இன்டர்செக்ஷன் ரெண்டும் ஜாயின் ஆயிருக்க பிளேஸ் பாருங்க. ரெண்டுத்துக்கும் காமனான பிளேஸ் வந்து 2,6 எல்லோ இருக்கு, பிங்க் இருக்கு. அடுத்து 4,4 அடுத்து 6,3. ஸோ எனக்கு ரெண்டுமே காம்பினேஷன் சேர்ந்து வர இடம் வந்து 3 பிளேசஸ். பட் நம்மளோட டோட்டல் வேல்யூ 36. இப்போ இதில் நம்ம LCM எடுக்க போறோம். LCM வந்து 36 எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 18ல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 18 plus 5 minus 3
23 minus 3 ன்றது 20/36 20/36ன்றத நம்ம 5/9 அப்படின்னு எழுதலாம் 5/9 probabilityல क्वेश्चन பார்க்கலாம் two unbiased dice are thrown find the probability that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை சப்டிவிஷன் இருக்குன்னா 6 சப்டிவிஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க வந்து நமக்கு two unbiased dice அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ நான் 2 dice அப்படின்னு கொடுத்திருக்கும்போது அதுக்கான probability total probability நம்ம முதல்ல எழுதிக்கலாம் சோ சொல்யூஷன் முதல்ல exhaustive event அப்படினா ஒத்த ஈவென்ட் total event சோ ரெண்டு diceன்றதுனால 1,1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் dice டினோட் பண்ணுது ரெண்டாவது இருக்கிற வந்து ரெண்டாவது dice டினோட் பண்ணுது 1,1 2 3 4 5 6 இது ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 தான் இருக்கு பட் செகண்ட் டைஸ்ல 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு இதே மாதிரி அடுத்து செகண்ட் டைஸ்க்கு போலாம் 2 2 2 3 2 4 2 5 2 6 அடுத்து தேர்ட் டைஸ்க்கு ரெண்டாவது இருக்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் 2 3 3 3 4 3 5 3 6 அடுத்து ஃபோர்த் டைஸ் 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6 அடுத்து 5 1 5 2 5 3 5 4 5 5 and 5,6 last dice 6,2 6,3 6,4 6,5 6,6 இப்போ நம்ம ரெண்டு டைஸ் சொன்னதுனால 36 நமக்கு வந்து ஈவென்ட் இருக்கு 36 டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு சோ ரெண்டு டைஸ்ல 1 வரலாம் ரெண்டு டைஸ்ல 4,3 வரலாம் எப்படி வேணா வரலாம் இதெல்லாம் மேக்ஸिमम பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதியாச்சு அண்ட் இது வந்து 36 தான் வரும் அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம்னா நம்மளோட டைஸ் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கு எத்தனை டைஸ்னா 2 டைஸ் ஆனா 6 ஒரு 3 டைஸ் த்ரோ பண்ணா 6/3 4 டைஸ் த்ரோ பண்ணா 6/4 இந்த 6ன்றது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இந்த டைல இருக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு நம்ம வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கலாம் both the dice show same number ரெண்டு டைஸ்லயுமே ஒரே நம்பரா இருக்கிற மாதிரி எவ்வளவு அவுட்கம்ஸ் இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே வேல்யூ காட்டுது இங்க ஒரே வேல்யூ இங்க 5566 ரெண்டு டைஸ்லயும் ஒரே வேல்யூ காட்டுற வேல்யூ வந்து நமக்கு 6 இடத்துல அது மாதிரி 6 தடவை ஒரே மாதிரி வேல்யூ காட்டுறதுக்கு ரெண்டு டைஸ்மே அப்ப நம்மளோட ஆன்சர் சோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஃபேவரபிள் கேसेस favorable event of getting same number on both dice வந்து 6 times இது வந்து 6 தடவை இப்படி காமிச்சிருக்கு சோ favorable event ஓட வேல்யூ 6 ன்னு தெரிஞ்சிச்சு அப்ப இதுக்கான probability வந்து probability of getting same number on both the dice அப்படினு எழுதிட்டு இதுக்கான வேல்யூ எழுதிடலாம் so probability of getting same number on both dice equal to மேல favorable case கீழ exhaustive event it means total number of case வந்து நமக்கு 36 so இதுக்கான ஆன்சர் 1/6 so first subdivision கான ஆன்சர் 1/6 then second subdivision க்கு போயிடலாம் second subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க the first die shown 6 முதல் die வந்து 6 ன்னு காட்டணும் அது எங்க இருக்கு அப்படிங்கற வேல்யூவை மட்டும் பார்க்கலாம் சோ first die 6 காட்டணும் அப்படினா இது பேர் தான் வந்து first die 6 சோ எங்கலாம் first die 6 காட்டுதுன்னா அந்த லாஸ்ட்ல மட்டும் தான் என்னோட first die வந்து 6 காட்டும் சோ இதுக்கான ஆன்சர் நமக்கு 6 தான் சோ second subdivision favorable event of showing 6 on first die அது எத்தனை பாசிபிலிட்டினா 6 அப்ப இதுக்கான probability P of r first question னால ஈவன் வெச்சுக்கலாம் இது ரெண்டாவது ஈவென்ட் வெச்சுக்கலாம் P E2 favorable cases 6 total event 36 சோ நம்மளோட ஆன்சர் 1/6 இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம் தேர்ட் சப்டிவிஷன் क्वेश्चन பாருங்க the total of the numbers on the dice is 8 so total of the numbers அப்படினா sum of the numbers னு அர்த்தம் ரெண்டு டைஸை சேர்த்து ஆட் பண்ணும்போது எனக்கு 8 வரணும் எங்கலாம் 8 வருதோ நம்ம அதை எடுத்து தனியா மார்க் பண்ணி எழுதிக்கலாம் சோ எங்க 8 வருதுனா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல லாஸ்ட் வேல்யூ 1,6 அதை ஆட் பண்ணா எனக்கு 7 தான் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல எங்கேயுமே எனக்கு 8 வரல செகண்ட் ரோல லாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணா 8 வருது அப்ப தேர்ட் ரோல பார்த்தா 3,5 ஆட் பண்ணும்போது மட்டும் 8 நெக்ஸ்ட் ரோல வந்து 4,4 ஆட் பண்ணும்போது நமக்கு 8 டோட்டல் 8 வரும் அடுத்து 5,3 3,5 வரும் 5,3 வரும் 6,2 வேற எதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8 ன்ற வேல்யூ வராது 8 க்கு மேல இருக்கும் 8 க்கு கீழ இருக்கும் பட் நம்மளோட क्वेश्चन 8 வரணும் சோ எத்தனை வேல்யூ வந்து நம்ம ஹைலைட் பண்ண வேல்யூ 5 வேல்யூஸ் வந்திருக்கு இதுதான் அதோட ஆன்சர் சோ தேர்ட் क्वेश्चन favorable event of getting total as 8 வந்து 5 தடவை 5 இடத்துல நமக்கு வருது சோ இதுக்கான probability P of E3 வெச்சுக்கலாம் equal to 5/36 சோ நம்மளோட தேர்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சு இப்போ ஃபோர்த் क्वेश्चन க்கு போலாம்
fourth subdivision பார்க்கலாம். fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா the total of the numbers on the dice is greater than 8. So third subdivisionல நம்ம 8 வரைக்கும் பார்த்தோம். இப்போ fourth subdivisionல greater than 8 எங்கெல்லாம் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். அதே வேல்யூஸ்க்கு வந்துங்க greater than 8ன்றது இப்போ 2,6ன்றது எனக்கு 8. it is not greater than 8. இந்த क्वेश्चन வந்து 8க்கு மேல இருக்கணும். 3,6 வந்து 9 அப்ப அது 8க்கு மேல வந்துரும். இது 8க்கு மேல இருக்கு. this is 10. 5,4 5,5 5,6 6,3 6,4 6,5 6,6. இப்போ இத ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 1 2 3 4 7 plus 3 10. so 10 values வந்து greater than 8ல இருக்கு. so fourth one கான ஆன்சர் favorable event of getting more than 8. இப்போ எல்லா கண்டிஷனையுமே நான் ஒரே சம்ல போடுறேன். getting total more than 8 வந்து எத்தனை இடத்துல வருதுன்னா 10 பிளேசஸ்ல வருது. நான் இதுக்கான ப்ராபபிலிட்டி P of E4. இது ஃபோர்த் கண்டிஷன்றதால E4 எழுதுறேன். மேல ஃபேவரபிள் கேஸ், கீழ டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ். சோ 10/36 அப்படி வரும். சோ 10/36 கான வேல்யூ நான் கேன்சல் பண்ணேன் அப்படினா 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணும்போது 5/18 அப்படி வருது. அடுத்து ஃபிஃப்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ் क्वेश्चन போய் பாருங்க. ஃபிஃப்த் கேஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the total of the numbers on the dice is 13. சோ ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ணா எனக்கு 13 வரணும். இப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி பாருங்க. வெரி லாஸ்ட் வேல்யூ எடுத்து நான் ஆட் பண்ணி பார்க்கறேன். அங்கேயே எனக்கு 13 வராது. எனக்கு டோட்டல் ஆட் பண்ணா 12 தான் வருது. ஆனா எனக்கு வந்து 13 வரணும்னு சொல்றாங்க. 13 வராது. இங்க எனக்கு மேக்ஸिमமே 12 தான். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டைரக்டா நம்ம எழுதிடலாம். it is an impossible event. அதனால ஆன்சர் 0. probability of getting total of 13 is impossible event. Therefore P of E5 equal to 0. fifth part subdivision answer 0. and இப்போ sixth subdivision போங்க. the total of numbers on the dice in any number from 2 to 12. total பார்க்கணும். நம்பர் 2 டோட்டல் பண்ணா எனக்கு 2 வரதுல இருந்து டோட்டல் பண்ணா 12 வர வரைக்கும் பார்க்கணும். இப்போ இந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் டோட்டல் பண்ணா எனக்கு 2 வருது. அப்படிங்கறதே நான் ஆரம்பிக்கலாம். இன்க்ளூசிவ் போத் இன்க்ளூசிவ்னா அது ரெண்டையும் கூட ஆட் பண்ணிக்கோங்கன்றாங்க. 1,1 எடுத்தா எனக்கு 2 வந்துரும். இங்க 6,6 எடுத்தா ஆட் பண்ணும்போது 12 வருது. இது இன்க்ளூசிவ். இது இல்லாம மத்த எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவுல இருக்கிறது டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் தி டயஸ் இஸ் எனி நம்பர் ஃப்ரம் 2 to 12. 2 to 12 இருக்க எந்த நம்பரா இருந்தாலும் ஓகே அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு எல்லா வேல்யூமே வந்துரும். எல்லா வேல்யூ வந்ததுனா it is 36. அப்ப ஃபேவரபிள் கேஸஸும் 36 and என்னோட டோட்டல் கேஸஸும் 36. அப்ப இங்க வந்து probability of E6 equal to favorable case divided by total number of cases, that is 1. and இந்த மாதிரி 1 வர வேல்யூக்கு வந்து பேரு certain event அப்படினு சொல்லலாம். this event is called certain event. probability ல problem number 2. 4 cards are drawn at random. so 4 கார்டு நம்ம வந்து ரேண்டமா பிக் பண்ணனும் from a pack of 52 cards. so ஒரு packet cardsல வந்து 52 இருக்கும். அது எப்படி இருக்கும்ன்றதுக்கான சாம்பிள் கொடுத்திருக்கேன். so ஃபர்ஸ்ட் மாடல்ல நமக்கு வந்து 13 cards இருக்கும். ஏல ஆரம்பிச்சி ஏன்றது வந்து 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. so 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப அதுல இருந்து 10 வரைக்கும் 10 கார்டு, ஒரு ஜாக், குவீன் and கிங். அப்படி ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் 13 கார்டு வச்சு மொத்தம் நம்ம கிட்ட 52 கார்டு இருக்கு. சோ இத பேக் ஆஃப் கார்ட்ஸ். இதுல நம்ம 4 கார்டு தான் நம்ம ரேண்டமா சூஸ் பண்ண சொல்றாங்க. 4 கார்ட்ஸ் தான் ரேண்டமா சூஸ் பண்ணனும். அந்த 4 கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கற கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொண்ணா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா சூசிங் நார்மலா ப்ராபபிலிட்டி போட்டோம். நம்ம சூஸ் பண்ணாம ப்ராபபிலிட்டி போட்டோம்னா அப்படியே எடுக்க ஒரு சம் பாத்தீங்கன்னா தெரியும். டயல் எடுத்துப்போம். டயல்ல இப்ப சம் ஆஃப் 7 அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை ஆட் பண்ணா 7 வருமோ அந்த வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துப்போம். பட் இங்க 52 கார்டு என்கிட்ட மொத்தமா இருக்கு. அதுல இருந்து 4 கார்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சூசிங் அப்படின்ற வேர்ட் வந்துச்சுனாலே நம்ம அங்க காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். காம்பினேஷன்றது NCR. ஸோ இது தெரியணும். எப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை சூஸ் பண்றோமோ அப்போ காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். காம்பினேஷன்றது NCR. என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு. மொத்த டோட்டலா கார்டு இங்க கார்டு டோட்டலா என்ன இருக்கோ ஆறுன்றது எத்தனை கார்டு எடுக்கணுமோ அதை யூஸ் பண்றதா. ஸோ இதை சூஸ் பண்றது அப்படின்னா NCR காம்பினேஷனுக்கு போகணும். அதே அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இந்த கார்டு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா பெர்முடேஷன். ஏன்னா எப்போ எது யூஸ் பண்ணணும்ன்ற டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. NCR. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. 45 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செலக்ட்னா சூஸ் பண்ணி எடுக்கும். செலக்ட் பண்ணும்போது 45ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ காம்பினேஷன். அதே 45 ஸ்டூடெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஹைட் ஆர்டர்ல உட்காரவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க நம்ம எதுவுமே சூஸ் பண்ணல. அப்ப அது அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு வந்து பெர்முடேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நம்ம வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 52 கார்டுல இருந்து 4 கார்டு சூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா கிங்கா இருக்கணும், ஒன்னு குவீனா இருக்கணும், ஒன்னு ஜாக்கா இருக்கணும், ஒன்னு ஏஸா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து n of s எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் எழுதிடலாம். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றது டோட்டல் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் ஈக்குவல் டு மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது 52 கார்ட்ஸ். அந்த 52 கார்ட்ஸ்ல நம்ம எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா 4 கார்டு சூஸ் பண்றோம். 52 P4. இது வேல்யூவும் கால்குலேட். நீங்க கால்குலேட்டர் வச்சிருப்பீங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூவும் கால்குலேட் பண்ணி எழுதலாம். இல்ல இப்படியே 52 P4 னு எழுதிக்கலாம். சோ இது எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் probability of getting a king, a queen, a jack and an ace.
ஸோ இது வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க. ஒரு கிங் வரணும் அப்படின்னா மொத்தம் நமக்கு எத்தனை கிங் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு கிங் 2 3 4 இந்த 4ல ஒரு கிங் தான் நான் இங்க எடுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 கிங். மொத்தம் 4 கார்டுல ஒரு கிங் தான் எனக்கு அதுல வேணும். அப்போ என்கிட்ட இருக்கிறது டோட்டல் கிங் 4, அதுல ஒரு கிங். ஸோ 4c1 இன்டூ அடுத்தது குவீன் வேணும். ஒரு குவீன் தான் வேணும். குவீன் என்கிட்ட 4 குவீன் இருப்பாங்க, அதுல ஒரு குவீன். ஸோ 4c1 இன்டூ ஒரு ஜாக் தான் வேணும். 4 ஜாக்ஸ்ல ஒரு ஜாக் இன்டூ ஏஸ் வேணும். ஏஸ் வந்து 4 ஏஸ் இருக்கு, அதுல ஒரு வேல்யூ டிவைட் பை. இது வந்து ஃபேவரபிள் கேஸ். மேலே எழுதுனது ஃபேவரபிள் கேஸ், கீழே எழுதுறது எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றது 52c4. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நீங்க இதை கால்குலேட் பண்ணி எழுதலாம், இல்லை எப்படி எழுதலாம். இந்த 4c1ன்றது 4. ஸோ இதை கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து 16 64 இன்டூ 256 டிவைட் பை வேல்யூ அந்த மாதிரி வரும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதுலயே 2 ஆர் கிங்ஸ், மொத்தம் 4 கார்டு. அதுல 2 கிங்கா இருக்கணும் அண்டுக்கான சிம்பிள் கிராஸ். 2 கிங்கா இருக்கணும் அண்ட் 2 குவீனா இருக்கணும். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் ஒரே தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கிங் அண்ட் 2 கிங்கா இருக்கணும் அண்ட் 2 குவீனா இருக்கணும். 2 குவீன். ஸோ அவன் மேலே என்னோட ஃபேவரபிள் கேசஸ்ல மொத்த கிங் எங்கிட்ட இருக்கிறது 4 கிங், அதுல ரேண்டமா 2 கிங் எடுக்கணும். அண்டுனா இன்டூ அர்த்தம் 2 குவீன், மொத்தம் 4 குவீன், அதுல 2 குவீனை நம்ம சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்றோம், அதனால 4c2 கீழே எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் தட் இஸ் 52c4 மொத்தமா உள்ளது தான். தேர்ட் சப்டிவிஷன். இப்படி எழுதினாலும் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. கால்குலேட்டர் இருக்கும், கால்குலேட்டர்ல எல்சிஆர் யூஸ் பண்ணி வேல்யூ எழுதிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 2 ஆர் பிளாக் அண்ட் 2 ஆர் ரெட். 2 பிளாக் 2 ரெட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 பிளாக் அண்ட் 2 ரெட். இப்போ இங்க போய் பேட்டர்ல பாருங்க. பிளாக்ல எங்கிட்ட மொத்தம் இங்க 13 கலர் இருக்கு, அடுத்ததுல இங்க 13 இருக்கு, மொத்தம் 26 இருக்கு மொத்தம். ஸோ பிளாக்ல 26 இருக்கு, பட் எனக்கு எவ்வளவு சூஸ் பண்ணா 2 தான் சூஸ் பண்ணணும். அப்போ இங்க ஃபேவரபிள் கேஸ்ன்றது மொத்தம் 26, அதுல 2 தான் வேணும். இன்டூ அண்டு கொடுத்துருக்கனால இன்டூ அதே மாதிரி 2 ரெட் வேணும். ரெட்டும் 26 இருக்கு, அதுல 2 ரெட் தான் வேணும். ஸோ டோட்டல் டிவைட் பை 52c4. இது தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் போய் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தேர் ஆர் 2 cards ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் 2 cards ஆஃப் டைமண்ட்ஸ். 2 ஹார்ட் 2 டைமண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 hearts and 2 diamonds. மொத்த கார்டு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல நமக்கிட்ட மொத்த கார்டு 13 கார்டு இருக்கு, அதுல 2 தான் வேணும். ஸோ ஃபேவரபிள் கேசஸ்ன்றது 13ல எனக்கு 2 கார்டு போதும். இன்டூ அண்டுக்காக இன்டூ 2 டைமண்ட். டைமண்டும் எனக்கு 13 தான் இருக்கு, அது 2 டைமண்ட் போதும். டிவைடட் பை எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் 52c4. அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷன். இன் ஷஃப்லிங் a pack of card 4 are accidentally dropped. நான் ஷஃபிள் பண்ண ட்ரை பண்ணும்போது 4 வந்து அப்படியே விழுந்துருது. கையில் இருக்கிற அந்த கார்டு, அது எந்த கார்டுன்னு எனக்கு தெரியல, கையில் இருக்கிற கார்டு வந்து விழுந்துருது. Find the probability that the missing card should be one from each suit. ஸோ 4 கார்டு நான் வச்சிருந்தேன், அந்த 4 கார்டு என்ன பேட்டர்ல இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 4மே உள்ள விழுந்துருச்சு. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு மொத்தமா. இப்போ அது மிக்ஸ் பண்ண கார்டு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சூட்ல இருந்து ஒரு பேட்டர்ல இருந்து ஒரு கார்டா இருந்தா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 from each suit. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேல்யூவா இருந்தா அது எப்படி இருந்திருக்கணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல 13 மொத்தமா இருக்கு, அதுல 1. அடுத்ததுலயும் 13 இருக்கு, அதுல 1. தேர்ட் டிசைன்ல 13, அதுல 1. ஃபோர்த் டிசைன்ல டோட்டலா 13. எனக்கு தேவை 1 தான், ஒரு சூட்ல இருந்து 1. கீழே 52c4. இந்த வேல்யூஸ் பெருசா இருக்கிறதால எப்படி விட்டுருக்கேன். நீங்க கால்குலேட்டர்ல போட்டு எழுத முடியும்னா எழுதலாம், இல்லை இப்படி விட்டாலும் மாற்றம் போறோம். ப்ராபபிலிட்டில ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். From a group of 3 Indians. ஸோ 3 இந்தியன்ஸ் இருக்காங்க, 4 பாகிஸ்தானிஸ் இருக்காங்க அண்ட் 5 அமெரிக்கன்ஸ். இந்த 3 பேரையும் சேர்த்து ஒரு கமிட்டி, ஒரு சப் கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த சப் கமிட்டில 4 மெம்பர்ஸ் வந்து செலக்டட் பை லாட்ஸ். செலக்டட் பை லாட்ஸ்னா ரேண்டமா சூஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து கமிட்டிக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 3 இந்தியன்ஸ் பிளஸ் 4 பாகிஸ்தானிஸ் பிளஸ் 5 அமெரிக்கன்ஸ். மொத்தமா 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 12 மெம்பர்ஸ் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த கமிட்டில 4 பேர் தான் வேணும். ஸோ 12 பேர்ல 4 பேர் தான் வேணும். 4 பேர் வேணும்ன்றத நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். எக்ஸாஸ்டிவ் கேசஸ்ன்றது டோட்டல். மொத்தம் எங்கிட்ட 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுல 4 பேரை சூஸ் பண்ண போறோம். ஸோ சூசிங் அப்படின்னா காம்பினேஷன் யூஸ் பண்ண. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சூஸ் பண்ணுங்க அப்படின்ற வேர்ட் இருந்ததுனாலே, இல்ல லாட்ல பிக் பண்ணுங்க அப்படின்ற வேர்ட், சூஸ் பண்ணுங்கன்ற வேர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான். சூசிங்னாலே காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். காம்பினேஷன் அப்படின்னா NCR. அதுவே அரேஞ்ச் பண்ணுங்க, ஏதாவது வேல்யூ அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பெர்முடேஷன் யூஸ் பண்ணுவோம். அதை NPRன்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம வந்து 4 பேர் சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. மொத்தம் 12 பேர் வந்து 4 பேரை சூஸ் பண்ணணும். அப்ப நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். டோட்டல் வந்து n நம்பர் ஆஃப் NCRன்றது என்னன்றது டோட்டல், கீழே நம்ம சூஸ் பண்ற பர்சன். ஸோ 12 பேர் டோட்டல், அது 4 பேர் சூஸ் பண்றோம். 12c4. 12c4ஓட வேல்யூவை இங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். 12c4ன்றது 12 into 11 into 10 into 9. மேல 4 நம்பர், கீழே 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 into 3 into 2. நம்மளால இந்த டேர்மை கேன்சல் பண்ண முடியும் 3 டைம்ஸ். இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும், இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 45 into 11. 45 into 11ன்றது 495 வேஸ். இத்தனை வழியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து எக்ஸாஸ்டிவ் கேசஸ். இப்போ அந்த 4 பேர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு 3 क्वेश्चन கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2
இந்தியன்ஸா இருக்கணும், 2 பேர் பாகிஸ்தானிஸா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் 2 இந்தியன்ஸ் அண்ட் 2 பாகிஸ்தானிஸ். ஸோ மொத்தம் எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல மொத்தம் 3 இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல நம்ம 2 பேர் தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இது நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது நடுவில் அண்டா ஆர்என். அண்டோட சிம்பிள் மல்டிபிளிகேஷன், ஆரோட சிம்பிள் அடிஷன். ஸோ இங்க அண்ட் கொடுத்துருக்காங்க 2 இந்தியன்ஸ். எவ்வளவு இந்தியன்ஸ் மொத்த பேர் இருக்காங்கன்றதையும் எடுத்துக்கணும். ஸோ ஃபேவரபிள் கேசஸ் ஈக்குவல் டு மொத்த இந்தியன்ஸ் 3 பேர் இருக்காங்க. அதுல நாம சூஸ் பண்ண போறது 2 பேர், அதனால 3C2 இன்டூ அடுத்தது 2 பாகிஸ்தானிஸ். மொத்தம் எவ்வளவு பாகிஸ்தானிஸ் இருக்காங்கன்னா 4 பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. நாம சூஸ் பண்ண போற பாகிஸ்தானிஸ் 2 பேர், நடுவில் அண்ட் இருக்கிறதுனால இன்டூ சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து ஃபேவரபிள் கேசஸ். இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதலாம். ஸோ ப்ராபபிலிட்டி P of A எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ன்றதால A. P of A equal to favorable cases divided by exhaustive cases. ஸோ ஃபேவரபிள் கேஸ் வந்து இங்க 3C2 நம்ம 3C2 into 4C2 கீழே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 495. 3C2 நம்ம இங்க கால்குலேட் பண்ணி எழுதிக்கணும். 3C2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 3 into 2 divided by 2 into 4 into 2 divided by 2 factorial, அதுவும் 2 whole thing divided by 495. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 3 into 4 12. ஸோ 12 divided by 495. இதுதான் நமக்கு மேலே கிடைக்கிற வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். 12 divided by 495. இல்லை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம், 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இது 3 4 டைம்ஸ் வரும். இது 3ல 1 டைம்ஸ் and 6 times 5 times. So 4 by 165 இதுதான் இதோட ஆன்சர். So 4 by 165. So செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். இப்போ செகண்ட் क्वेश्चन வந்து probability of getting அந்த சப்கமிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு இந்தியன், ஒரு பாகிஸ்தானி and 2 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. So செகண்ட் ஒன்னுக்கான ஃபேவரபிள் கேஸ் எழுதலாம். probability of choosing 1 Indian, 1 Pakistani and 2 Americans. ஸோ இதுக்கு ஃபேவரபிள் கேசஸ் முதல்ல எழுத போகிறோம். ஃபேவரபிள் கேசஸ் எப்படி எழுதலாம்? மொத்த இந்தியன்ஸ் 3 பேர், அதில் ஒரு இந்தியன்ஸ் சூஸ் பண்ணுறோம். அண்ட் மொத்த பாகிஸ்தானி 4 பேர், அதில் நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ணுறோம். அண்ட் 5 அமெரிக்கன்ஸ்லேருந்து நம்ம 2 பேரை சூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை சூஸ் பண்ணுறோன்றது கீழேயும் டோட்டல் வந்து மேலேயும் வரும். ஹோல் ஓகே, இது ஃபேவரபிள் கேஸ். அடுத்தது இதோட ப்ராபபிலிட்டி எழுதலாம். இது ரெண்டாவது ஈவெண்ட், அதனால P of B வச்சுக்கலாம். P of B equal to ஃபேவரபிள் கேசஸ் divided by exhaustive cases. ஓகே, இந்த ஃபேவரபிள் கேசஸ் வந்து 3C1 4C1 5C2. 3C1 அப்படின்னா 3 தான், 4C1னால 4 தான், 5C2 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். கீழே எக்ஸாஸ்டிவ் கேஸ் 495 முதல்ல கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3 into 4 into 5C2 மட்டும் 5 into 4 by 2 வரும். இதை 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே 495. ஸோ 12 into 10 120 divided by 495. 3 டேபிள்ஸில் நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் மேலே 40 வரும், கீழே 165. ஸோ 40 by 165 வருது. இந்த 40 by 165 வந்து நம்ம திருப்பி நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். திருப்பி கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்ஸில் இது 8 டைம்ஸ், இது 35 times. So 8 by 35 இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 அமெரிக்கன்ஸ். நம்ம 4 பேர் சூஸ் பண்ண போறோம். 4மே அமெரிக்கன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் ஆர் கெட்டிங் 4 அமெரிக்கன்ஸ். 4மே அமெரிக்கன் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் ஃபேவரபிள் கேசஸ். மொத்த அமெரிக்கன் 5 பேர், அதில் 4 பேரை சூஸ் பண்ணுறோம். 5C4 கால்குலேட் பண்ணலாம். 5 into 4 into 3 into 2 divided by 4 factorial. 4 factorial 4 into 3 into 2 into 1. இது கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு 5. இப்போ P of C தேர்ட் ஈவெண்ட், அதனால P of C மேலே ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை கீழே எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் 495. இப்போ ஃபேவரபிள் வந்து 5 இருக்கு, கேன்சல் பண்ணால் 1 by 99. இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். Probability a bag contains 10 white, 6 red, 4 black and 7 blue balls. ஸோ மொத்தம் பேக்ல எவ்வளோ பால்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பால்ஸ் ஈக்குவல் டு 10 ஒயிட் இருக்கு, 6 ரெட் இருக்கு, 4 பிளாக் இருக்கு, 7 ப்ளூ பால்ஸ் இருக்கு. மொத்தமா 27 பால்ஸ் இருக்கு. இமேஜின் தட் யூ ஆர் ஹேவிங் 27 பால்ஸ். அதுல 5 பால்ஸ் ஆர் சோசன் அட் ரேண்டம். 5 பால் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சூஸ் பண்ணி எடுங்க அப்படின்னாலே நம்ம காம்பினேஷனுக்கு போயிடும், NCR. ஸோ டோட்டல் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ன்றது 27 பால்ஸ்ல இருந்து 5 பால்ஸை சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதான் நம்மளோட எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் தான் டோட்டல் ஈவெண்ட். ஸோ 27C5 அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 27 26 25 24 23 மேலே 5 நம்பர், கீழே 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 into 4 into 3 into 2. ஸோ 5ஆல 25 கேன்சல் பண்ண முடியும். 4 டைம்ஸ் இது கேன்சல் பண்ணும்போது 6, 3 2ஆல இந்த 6 கேன்சல் பண்ணலாம். ஸோ இருக்கிற வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 27 into 26 into 5 into 23 கால்குலேட் பண்ணா நமக்கு 80730 வரும். இதுதான் நம்மளோட எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட், டோட்டல் ஈவெண்ட். இப்போ क्वेश्चन பண்ணலாம். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் 2 of them are red and 1 is black? இப்போ அண்ட் இங்க இந்த கண்டிஷன் பார்த்துக்கணும். இங்க வந்து நமக்கு அண்ட் 2 ரெட் பால் அண்ட் 1 பிளாக் பால் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கானது நம்ம எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் choosing 2 red and
இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒன் பிளாக் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ரெட் பாலும் ஒரு பிளாக் பாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் நம்ம கிட்ட ஃபேவரபிள் கேசஸ் ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ இப்போ இந்த ஃபேவரபிள் கேசஸ்ல மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிற ரெட் பால் எவ்வளோ 6 ரெட் பால்ஸ் இருக்கு. பட் நம்ம எவ்வளோ சூஸ் பண்றோம்னா 2 தான் சூஸ் பண்றோம். ஸோ 62 அண்ட்னா கிராஸ் அண்ட் 1 பிளாக் பால் எடுக்கிறோம். டோட்டலா நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் பால் 4, நம்ம எடுக்கிறது ஒரே ஒரு பிளாக் பால். ஸோ 4C1 இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஃபேவரபிள் கேசஸ். 62ன்றது 6 × 5 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 4C1ன்றது 4 தான் நமக்கு கேன்சல் ஆகும். 3 15 இதோட வேல்யூ வந்து 60. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ரெட் அண்ட் 1 பிளாக் பாலோட ஆன்சர் ஃபேவரபிள் ஈவெண்ட் divided by exhaustive event. Exhaustive event. So favorable event வந்து 60 divided by total event வந்து 80730. இந்த ஒரு zeros மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளோட ஆன்சர் 6/8073. டெசிமல் எழுத வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். Allied Statistics 2ல யூனிட் 1ல இருக்கிற क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த क्वेश्चंस வாங்க. Find the probability that a handed bridge will consist of. So இந்த probability கண்டுபிடிக்கணும். ஒரு bridgeல வந்து ஒரு hand இருக்கு. அந்த handல வந்து நமக்கு நிறைய symbols இருக்கு, நிறைய shapes இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படினா 3 spades இருக்கு, 5 hearts இருக்கு, 2 diamonds and 3 clubs. So எல்லாமே cards ரிலேட்டடா இருக்கு. So cards வந்து நமக்கு டோட்டலா எவ்வளவு cards இருக்கும் அப்படினா 52 cards இருக்கும். ஒவ்வொரு டிசைன்லயும் 13 cards வச்சு 52 cards மொத்தமா இருக்கும். So இந்த 52 cardsல இருந்து நம்ம எவ்வளவு டிசைன்ஸ் எடுத்துக்காங்க அப்படினா 3 5. So total card chosen எவ்வளவு கார்டு எடுத்துக்காங்க அப்படினா 3 + 5 + 2 + 3. So 13 cards சூஸ் பண்ணி ஒரு டிசைன் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. மொத்தம் 52 cards, அதுல 13 cards தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் எப்படி எழுதணும்? எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் எழுதும்போது மொத்தம் என்கிட்ட இருக்கிறது 52 cards, அதுல 13 cards தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். So 52C13 அப்படின்னு எழுதலாம். இத கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 52C13 கான வேல்யூ நமக்கு தெரியும். இங்க நான் வந்து இதை இப்படியே வச்சுக்க போறேன். ஓகே, அடுத்தது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்னா ஃபேவரபிள் ஈவென்ட் வேணும். ஃபேவரபிள் ஈவென்ட் என்னென்ன இருக்குன்னு ஒண்ணுனா பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்பேட்ஸ். மொத்தம் எவ்வளவு ஸ்பேட்ஸ் இருக்கும்னா 13 ஸ்பேட்ஸ் இருக்கும். அதுல நம்ம சூஸ் பண்ண போறது 3 ஸ்பேட் தான். இன்டு கமா வந்து அண்ட் அர்த்தம். சோ இன்டு 5 ஹார்ட்ஸ். மொத்தம் 13 ஹார்ட் சிம்பிள் கார்டு இருக்கும். அதுல நம்ம சூஸ் பண்ண போறது கிங் குயின் ஏஸ் நம்ம கேட்கணும். ஏன்னா டிசைன் தான் மீன் பண்றாங்க. டிசைன் மீன் பண்றதுனால நம்ம மொத்தம் 13 தான் எடுத்துக்கணும். C5 இன்டு 2 டைமண்ட்ஸ். சோ 13ல 2 டைமண்ட். அடுத்தது 13 கிளப் கார்டுல 3 கிளப் கார்டு. இது ஃபேவரபிள் ஈவென்ட். இப்போ நம்ம क्वेश्चनக்கு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு மேல ஃபேவரபிள் event கீழ divided by exhaustive events. So மேல என்னோட வேல்யூ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. It is 13C3 into 13C5 into 13C2 into 13C3. இதெல்லாம் நம்மளோட favorable event. Exhaustive event total event என்னன்னா 52ல 13 cards. So 52C3 அதோட ஆன்சர். Allied Statistics 2ல unit 1 probability என்ற क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். What is the probability of having a king, a queen when 2 cards are drawn from the pack of 52 cards? இதுதான் क्वेश्चन. क्वेश्चनல வந்து நமக்கு pack of cards னு கொடுத்திருக்காங்க. pack of cards னா மொத்தம் 52 cards இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம எடுக்க போறது வெறும் 2 cards தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப total exhaustive event ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். total exhaustive event equal to என்கிட்ட மொத்தம் 52 cards இருக்கு. அதுல 2 cards தான் சூஸ் பண்ண போறோம். So 52C2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 52 into 51 divided by 2 factorial. 2 factorial 2 தான். கேன்சல் பண்ணா 26. 26 into 51 வந்து 1326. So இப்போ எனக்கு டோட்டல் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் வந்து 1326 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது ஃபேவரபிள் ஈவென்ட். ஃபேவரபிள் ஈவென்ட்ன்றது என்னோட கண்டிஷன். என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு கார்டு அதுல கிங்கா இருக்கணும். மொத்தம் எத்தனை கிங் இருக்கும் நம்ம கிட்ட? மொத்தம் 4 கிங் இருக்கும். 4 ஷேப்ஸ்லயும் ஒரு கிங் இருக்கும். இவங்க ஏதோ ஒரு கிங் நம்ம சூஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. So 4 கிங்ஸ்ல ஒரு கிங். அண்ட் நடுவுல பாருங்க சிம்பிள் அண்ட் சிம்பிள் போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன், ஆர் சிம்பிள் போட்டோம்னா அடிஷன். So அண்ட்ன்றதுனால மல்டிப்ளிகேஷன். அந்த பக்கத்துல குயின் சூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு குயின் இருக்குன்னா 4 குயின் இருக்கு. அதுல நாம ஒரு குயினை சூஸ் பண்ண போறோம். மேல இருக்கிறது டோட்டல், கீழ இருக்கிறது நம்ம சூஸ் பண்ற நம்பர். So 4C1 into 4C1. 4C1ன்றது 4 into 4ன்றது மல்டிப்ளை பண்ணா 16. இப்போ probability of choosing one king and one queen. ஒரு king ஒரு queen சூஸ் பண்றதுக்கான வேல்யூ favorable event divided by exhaustive event. So favorable event ன்றது நமக்கு 16. ஒரு king வரும்போது 4, ஒரு queen வரும்போது 4, so total 16. exhaustive event ன்றது total. So total வந்து 1326 அப்படிங்கிறது. 2 tables நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணா 8/6 6 3. இதுக்கு அப்புறம் இத நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால இதான் ஆன்சர். Allied Statistics 2 unit 1 probability questions பார்த்துட்டு இருக்கோம். So இந்த question, what is the chance that a leap year selected at random? leap year அப்படினா அந்த வருஷம் 366 days இருக்கும். நமக்கு நான் லீப் இயர் நார்மலான வருஷம் வந்து 365 டேஸ் இருக்கும். லீப் இயர்ல மட்டும் 366 டேஸ் இருக்கும். செலக்டட் அட் ரேண்டம் will contain 53 சண்டேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, அதான் क्वेश्चन. சோ முதல்ல நமக்கு 366 டேஸ் இருக்கு. 1 வீக் அப்படினா மொத்தம் 7 டேஸ் இருக்கும். அப்ப 366 டேஸ் அப்படினா எவ்வளவு வீக் வருதுன்னு முதல்ல கால்குலேட் பண்ணலாம். 366
7ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 7ஆல டிவைட் பண்ணும்போது 5 times 35, 1 6, 2 times 14, remaining 2. ஸோ 7 days வச்சு ஸ்பிட் பண்ணா 366 days வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 52 weeks and 2 days. இந்த 52 வீக்ஸ்ல ஆப்வியஸ்லியா நமக்கு 52 சண்டே கண்டிப்பா வந்துடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 53ஆவது நாளும் சண்டேவா வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன? அப்போ இந்த 2 நாள்ல ஒரு நாள் சண்டேவா இருந்திருக்கணும். அந்த 2 நாள்ல ஒரு நாள் சண்டேவா வரதுக்கான பாசிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு செக் பண்ணலாம். அந்த 2 நாள் என்னென்னவா இருந்திருக்கலாம், நமக்கு என்னென்ன டேஸா இருந்திருக்கலாம். 2 days மேபி எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா மண்டே டியூஸ்டே வந்திருக்கலாம் அடுத்த நாள், இல்ல டியூஸ்டே வெட்னஸ்டேவா இருந்திருக்கலாம், இல்ல வெட்னஸ்டே தேர்ஸ்டேவா இருந்திருக்கலாம், இல்ல தேர்ஸ்டே ஃப்ரைடேவா இருந்திருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், இல்ல சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம், இல்ல சண்டே மண்டேவா இருக்கலாம். நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்ணி மண்டே முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 பாசிபிலிட்டியில வந்து நமக்கு ஒரு சண்டே வந்துருக்கு. அது சாட்டர்டே சண்டேவா இருந்தாலும் ஒரு சண்டே வந்துடும், ஒருவேளை சண்டே மண்டேவா இருந்தாலும் ஒரு சண்டே வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம ஃபேவரபிள் கேஸ் டோட்டல் எக்ஸாஸ்டிவ் கேசஸ் எழுதலாம். இப்போ டோட்டல் எக்ஸாஸ்டிவ் கேசஸ் நம்ம எவ்வளவு இருக்காங்க 1 2 3 4 5 6 7. அந்த 366 டேஸ்ல நமக்கு வந்து 52 வாரம் போக அந்த 2 நாளைக்கான பாசிபிலிட்டி மட்டும் தான் क्वेश्चन. ஸோ क्वेश्चनல வந்து நமக்கு வந்து டோட்டலா 7 பாசிபிலிட்டி இருக்கு. டோட்டல் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7 பாசிபிலிட்டி இருக்கு. அதுல நம்மளோட ஃபேவரபிள் ஈவென்ட்னா சண்டே வரதுக்கான சான்சஸ் எத்தனை பேட்டர்ன்ல வருது அப்படின்னா 2 பேட்டர்ன்ல தான் வருது. அப்ப நமக்கு ஆன்சர் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு ஃபேவரபிள் கேஸ் டிவைடட் பை எக்ஸாஸ்டிவ் டோட்டல் எக்ஸாஸ்டிவ் கேஸ் 2/7 தான் நம்மளோட ஆன்சர். அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பிஎஸ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ். இது வந்து சிலபஸ் வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1, யூனிட் 2, 3, 4, 5 இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினா என்ன, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றதுக்கான 2 மார்க் क्वेश्चन இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கான சம்ஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2 மார்க் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓன் வேர்ட்ல எழுத முடிஞ்சதுன்னா நம்ம எழுதலாம். படிச்சுட்டு கிளியரா என்னன்னு புரிஞ்சுட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம்னா என்ன, நம்ம வந்து எதாச்சியா கிடைக்கிற ஒரு ரிசல்ட். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் which don't produce same result. நமக்கு தெரியாது இந்த தடவை வர ரிசல்ட் தான் அடுத்த தடவை வருமான்னு தெரியாது. அந்த மாதிரி வர ரிசல்ட் பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட், பேர் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து if you toss a uniform coin, ஒரே காயின் தான். ஃபர்ஸ்ட் தடவை நம்ம டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம், அடுத்த தடவை என்ன வரும் நமக்கு தெரியாது, டெய்லும் வரலாம், இல்ல அதே ஹெட் கூட வரலாம். So we cannot say which will come. அப்படி சொல்றது பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் क्वेश्चन டிஃபைன் சாம்பிள் ஸ்பேஸ் வித் எக்ஸாம்பிள். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம எதை வந்து யூஸ் பண்றோமோ, நம்ம காயின் யூஸ் பண்ணா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் 2, ஒரு காயின் யூஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் 2, ஒரு ஹெட் ஒரு டெய்ல், ஒரு டை யூஸ் பண்ணா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6, 1 2 3 4 5 6. கார்டு யூஸ் பண்றோம், நம்ம வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, கார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் 52. ஸோ டோட்டலா எவ்வளவு இருக்கும், டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றது தான் சாம்பிள் ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இந்த வார்த்தை என்ன போதும், ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றது தான் சாம்பிள் ஸ்பேஸ். தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் ஈவென்ட் அண்ட் ட்ரையல். ஈவென்ட்ன்றது நம்ம செய்யற அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் தான் ஈவென்ட். நான் வந்து டாஸ் பண்றேன் அப்படின்னா இந்த டாஸ் பண்றது தான் ஈவென்ட். அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் ட்ரையல். எத்தனை தடவை பெர்ஃபார்ம் பண்றோமோ அது பேர் ட்ரையல். அண்ட் ஈவென்ட் இஸ் a collection of possible outcomes of random experiment. நான் இப்போ எதை ட்ரை பண்றனோ, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றனோ அது பேர் ஈவென்ட். அதை எத்தனை தடவை பெர்ஃபார்ம் பண்றனோ, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை தடவை பெர்ஃபார்ம் பண்றனோ அது பேர் ட்ரையல். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டின்றது இட்ஸ் a branch of mathematics. ஸோ இங்க நம்ம எதில் டீல் பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டம் ஈவென்ட் யூஸ் பண்ணி டீல் பண்றோம். சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வராம இருக்கலாம். பாசிபிலிட்டி செக் பண்றதுக்காக தான் ப்ராபபிலிட்டி அப்படின்றது. டிஃபைன் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டின்றது இது வந்து ஃபார்முலா P of A equal to மேல ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் கேசஸ். இந்த டோட்டல் கேசஸும் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்றதும் சேம் தான். எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கு. இது வந்து நீங்க மேல ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் கேசஸ், எனக்கு என்ன வேணுமோ அது, கீழே டோட்டல் ஸ்பேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ், இல்லைன்னா ஸ்பேஸ் வேல்யூ, மொத்த வேல்யூ கீழே. எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம், ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது தான் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். ரெண்டுமே ஒன்று தான். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், இப்போ காயின் காசு பண்ணும்போது 2, ஸோ அதோட எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் 2. டை த்ரோ பண்ணும்போது 6, அதோட எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் 6. அது ஃபேவரபிள் ஈவென்ட்னா எனக்கு என்ன வேணுமோ, நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபேவரபிள் டு ஒன் ஈவென்ட். நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றேன், அது எனக்கு என்ன வேணுமோ அது வரது தான் வந்து ஃபேவரபிள் ஈவென்ட். நான் ஒரு டை த்ரோ பண்றேன், அது எனக்கு நம்பர் 3 வரணும், 3 அது ஒரு தடவை 3 வரும், அது பேர் தான் ஃபேவரபிள் ஈவென்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றதும் டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட்ன்றதும் ஒண்ணுதான். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையில இருக்கு, அது எக்ஸ்க்ளூசிவ் போது தனித்தனியா இருக்கு. இது 2 ஈவென்ட்டும் சேரல, தனித்தனியா இருக்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் ஆர் தோஸ் ஈவென்ட்ஸ் தட் டு நாட் அக்கர் அட் த சேம் டைம் அண்ட் ஈவென்ட்ஸ் நெவர் ஹேவ் an outcome in common. தனித்தனியா இருக்கும் நடக்கும், அண்ட் தனித்தனியா இருக்கும் அதோட அவுட்புட்டும். ரெண்டும் சேரவே சேராது. அது பேர் தான் டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட், இல்லைன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட். ஒரு காயின் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு காயின் ஸ்டார்ட்ஸ், the result will be either ஹெட்டா இருக்கலாம் இல்ல டெய்லா இருக்கலாம். ஆனா 2 ரிசல்ட்ஸுமே நமக்கு வரணும்னா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட் வரலாம், அடுத்த டைம் டெய்ல் வரலாம், இல்ல ஹெட்டே கூட வரலாம் செகண்ட் டைம். பட் தனித்தனியா தான் வருது, இது சேர்ந்து வராது. அது do not happen simultaneously. அது பேர் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட். 9th one equally likely. Equally likelyனா ரெண்டுமே சேர்ந்தே வருது. 2 events are said to be equally likely if they have equal chance of occurrence. ஸோ காயின் டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப்
ஈக்குவல் ஹெட்டோ டெய்லும் ஒரே மாதிரி வந்ததுன்னா ஒரு தடவை ஹெட் ஒரு தடவை டெய்ல் வந்தது அப்படின்னா எனக்கு அது ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லி. ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் இட் இஸ் ஆல்வேஸ் 0 to 1. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா முன்னாடி நடக்கிற ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது. அக்கரன்ஸ் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி அதர் ஈவெண்ட். ஒரு காயின் டாஸ் பண்றேன், ரிசல்ட் ஆஃப் தி செகண்ட் டாஸ் ரெண்டாவது தடவை டாஸ் பண்ணும்போது அது முதல் தடவை டாஸ் பண்ண ரிசல்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அது பேர் தான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா ஃபர்ஸ்ட் தடவை நடந்தது டிபெண்ட் பண்ணி தான் ரெண்டாவது தடவை நடக்குது அப்படின்னா இட் இஸ் டிபெண்டன்ட். அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு பாக்கெட்ல 10 டிஃபரண்ட் சைஸ் பால்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பால் வந்து 1. நம்ம வந்து பிக் பண்ணும்போது 1 தான் இருக்கும். நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணல உள்ள போட்டுட்டேன் அப்படின்னா செகண்ட் டைம் எடுக்கும்போது எனக்கு அதே 1 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும் நமக்கு. ஸோ தட் இஸ் டிபெண்டன்ட். அதே வேல்யூ வரலாம். அப்போ அது பேர் வந்து டிபெண்டன்ட் ஈவெண்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஏ இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஏ கிவன் பி அப்படி படிக்கணும். நடுவில் இருக்க லைனை வந்து கிவன் அப்படி படிக்கணும். இது பேர் தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. 2 கண்டிஷன் இருக்கு. ஒன் இஸ் ஃபார் ஏ கிவன் பி, அது ஒன் இஸ் ஃபார் பி கிவன் ஏ. ரைட் ஆக்சியம்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி. நமக்கு 3 ஆக்சியம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சியம், இந்த ஆக்சியம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய क्वेश्चंसல வரும். ஸோ ஆக்சியம்ஸ் 5 மார்க்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 3 ஆக்சியம்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் an event வந்து இட் இஸ் ஆல்வேஸ் from 0 to 1. நமக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி 1, அந்த ஈவெண்ட் நடக்கலனா வேல்யூ 0. பட் எனிவே நம்மளோட வேல்யூ வந்து greater than or equal to 0 இருக்கா, 0வா இருக்கலாம் இல்ல மேலே இருக்கலாம். அதான் greater than or equal to அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஆக்சியம். செகண்ட் ஆக்சியம், S is a sample space. S ன்றது ஒரு sample space. அந்த மொத்த sample space வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு equal to 1 அப்படி கிடைக்கும். தேர்ட் ஒன், எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா தனித்தனியா நடக்கிற ஒரு ஈவெண்ட், டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் படிக்கும்போது இந்த வார்த்தை சேர்த்து படிங்க, அப்ப ஈஸியா புரியும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றது டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து தேர்ட் ஆக்சியம். P of E1, E1ன்றது ஒரு ஈவெண்ட், E2ன்றது ஒரு ஈவெண்ட். நான் EN வரைக்கும் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு யூனியன் வேணும், எல்லாத்தையும் கிளப் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணலாம். இது தேர்ட் ஆக்சியம். அடிஷனல் தியரம், இதெல்லாம் தியரமோட ஸ்டேட்மெண்ட். மல்டிப்ளிகேஷன் தியரம், லாஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. It is P of A given B. So P of A given B equal to P of A P of B given AI by summation I equal to 1 to n P of AI into P of B given AI. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுக்கான தியரி தியரி பார்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது PDF வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். Statistics 2ல யூனிட் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூனிட் 1ஓட டாபிக் ப்ராபபிலிட்டி. சோ ப்ராபபிலிட்டில நான் ஒரு 3 செட் ஆஃப் क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கேன். நீங்க ப்ரீவியஸ் யுனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் போய் பாருங்க, அதுல இந்த क्वेश्चंसலாம் இருக்கும். அண்ட் இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு क्वेश्चन பேப்பரோட லிங்க் கொடுக்குறேன். அந்த PDF உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ் சொல்யூஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन April 2023ல கேட்டிருக்காங்க. அண்ட் April 2022லயும் கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே क्वेश्चन தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா define sample space. சோ ஒரு sample spaceனா என்ன, collection or set of possible outcomes. சோ என்னலாம் அந்த ஒரு ட்ரையல் போட போறோம் அப்படினா ஒரு காயின் நம்ம ஃபிளிப் பண்ண போறோம்னா அதுக்கான possible outcome என்னலாம் வருதோ அதுதான் sample space. நீங்க இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு கீழ எக்ஸாம்பிள் tossing a coin எழுதலாம். சோ tossing a coinக்கு நம்ம வந்து sample space என்ன எழுதுவோம், head இல்லனா tail. அதுவே 2 coinனா நமக்கு 4 possibility இருக்கும். இதுதான் sample space. So it's a collection or set of possible outcomes. என்னென்ன outcome வருமோ எல்லாம் சேர்ந்தது தான் sample space. இந்த क्वेश्चन April 2023ல what are the types of events in statistics? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்க ஈவென்ட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னா எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ். நமக்கு 5 ஈவென்ட்ஸ் இருக்கு, 5மே படிச்சுக்கணும். எக்ஸாஸ்டிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி, இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபேவரபிள் ஈவென்ட். 5 ஈவென்ட் இருக்கு. அண்ட் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? இது வந்து நம்ம இந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எப்படி வேணா கொஞ்சம் மாத்தி கேட்கலாம். டிஃபைன் ப்ராபபிலிட்டி கேட்கலாம், இல்ல ரைட் ஷார்ட் நோட் அண்ட் ப்ராபபிலிட்டி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் எழுதினா போதும். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் a study of randomness and uncertainty. அத பத்தி படிக்கிறதா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினிஷன் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேसेस டிவைடட் பை நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேसेस. இது 2 மார்க் क्वेश्चन தான் அப்படின்றதால நம்ம இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். இதுல இந்த இண்டிபெண்டன்ட் அப்படின்றதுலயே வந்து நமக்கு மீனிங் இருக்கு, தனித்தனியா அப்படின்றத இதோட மீனிங். இப்ப ரெண்டு ஈவென்ட்ஸ் நம்ம எப்ப இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா one actual happening of one does not influence in any way happening of the other. ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கு. தனித்தனியா நடக்கிற ஈவென்ட் தான் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் random experiment. random experimentனா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றோம், அதோட அவுட்கம் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது என்ன வேணா இருக்கலாம். இப்ப நான் ஒரு பாயிண்ட் டாஸ் பண்றேன் அப்படின்னா என்னால சொல்ல முடியாது ஹெட் தான் வரும் இல்ல டெயில் தான் வரும்னு சொல்ல முடியாது. சோ அவுட்கம் cannot be predicted. அது பேர் தான் random experiment. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம ஒரு ஈவென்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக அனலைஸ் பண்ற ஒரு ஸ்டடி தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி இஸ் a mathematical approach to describe something. அந்த ஒரு டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றதுக்கும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அண்ட் ரெண்டு டேட்டா கொடுத்தா அதை அனலைஸ் பண்றதுக்கான தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேஸ் தியரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. நமக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல 10 மார்க் இல்ல 2 மார்க் எது கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, A1 A2 N Bn mutually be n mutually exclusive and exhaustive event. So இது ஒரு sample space எடுத்துக்கலாம். இந்த sample space குள்ள நிறைய வந்து ஈவென்ட் இருக்கு. So for example event 1, அடுத்தது இது event 2 எடுத்துக்கலாம், இத event 3 எடுத்துக்கலாம், event 4 and event 5. நான் அந்த 5 ஈவென்ட் எடுத்துக்கிறேன். இந்த 5மே தனித்தனியா இருக்கா, mutually exclusive. So ஒரு ஈவென்ட்டுக்கும் இன்னொரு ஈவென்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்காது, தனித்தனியா இருக்கு. இந்த ஈவென்ட் let B be an event such that B belongs to union of AI. இது எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி ஒரு ஈவென்ட் வரும், that is B.
அதோட ப்ராபபிலிட்டி நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் இங்க நமக்கு கண்டிஷனா கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா P of A given B, இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, P of A given B. இப்போ நிறைய ஈவெண்ட்டுக்கு சேர்த்து எழுதுறதுனால நம்ம AI ன்னு எழுதிருக்கோம். ஸோ AI given B equal to AI P of B given AI. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் 5 மார்க் கொஸ்டின் வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸ்பிளேஷன் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே எழுதினா போதும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நமக்கு நிறைய இப்போ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் என்ன, ஈக்குவலி லைக்லி ஈவென்ட் என்ன, அந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் வரலாம். அதனால அதுக்கான டெஃபினிஷன்ஸும் படிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு இருக்கிறதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன்ஸ். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஏப்ரல் 2023 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினால வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அது வந்து எங்க இருக்கு, அதனால வர டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து மாடல் ரெக்வயர் ஐடியல் கண்டிஷன் டு ப்ரொவைட் அக்யூரேட் ரிசல்ட். ஒரு அக்யூரேட் ரிசல்ட் வந்து அதால கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தியரிட்டிக்கலா நம்மளால சொல்ல முடியும், டாஸிங் அ காயின் வந்து நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி கொடுக்கும், ஹெட் கொடுக்கும் இல்லனா டெயில் கொடுக்கும்னு சொல்றோம். பட் இன் ரியல் வேர்ல்ட் சினாரியோ நமக்கு வந்து ரியல் லைஃப்ல ஒரு காயின் நான் டாஸ் பண்ணும்போது என்னால அது ஹெட் கொடுக்கும் டெயில் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது ஃபிளிப் ஆகி வெர்டிகலா அப்படியே நிக்க கூட செய்யும். நமக்கு அது வந்து பேஸ்ட் ஆன் த வெயிட், ஷேப் ஆஃப் த காயின், ஃபோர்ஸ் ஆஃப் த டாஸ், அது பறந்து போய் எங்கேயாவது விடும், அது மேல நிற்கும், காத்தடிக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோல நடக்கும். அப்ப என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. தியரிட்டிக்கலா சொல்ல முடியும், பட் ப்ராக்டிகலா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாடலுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்க முடியாது. அடுத்தது ப்ராபபிலிட்டி டஸ் நாட் பிரெடிக்ட் த ஃபியூச்சர். ஸோ இப்போ நடந்துருக்கு அப்படின்ற ஒரு பாஸ்ட் டேட்டாவையும் அசம்ஷன்ஸையும் வச்சு ப்ராபபிலிட்டியால ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் அதோட செகண்ட் லிமிடேஷன்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஓவர் சிம்பிளிஃபைஸ் த காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை அது பயங்கரமா சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் ஆக்கிறோம். ஆனால் நம்ம அந்த சிம்பிளான விஷயத்தை வந்து நம்ம மாடலா எடுத்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது போன வருஷம் இல்லை ஒரு 10 years ஆன ஒரு மாடல் எடுத்து ஃபியூச்சர்ல இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் எக்ஸாக்டா நம்மளால இந்த இடத்துல இவ்வளவு மழை பெய்யும்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலோ இல்ல லொகேஷனோ இந்த ப்ராபபிலிட்டி வச்சு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. And probability can be misinterpreted. Probability models can be misinterpreted, leading to wrong conclusion. So for example, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ப்ராபபிலிட்டி வச்சு ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு சொன்னா அது ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல 90% அக்யூரசி ரேட் அப்படின்றது வந்து 90% அந்த டிசீஸ் இருக்குன்றதுக்கான மீனிங் கிடையாது. ஒரு 100 பேரை டெஸ்ட் பண்ணும்போது 10 பேருக்கு அந்த டெஸ்ட் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்றத நம்மளோட ப்ராபபிலிட்டி. இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் நம்மளால வர முடியாது. ஸோ சுகர் டெஸ்ட் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேருக்கு சுகர் சாப்பிட்டு ரெகுலரா எடுத்துக்க இல்ல ஜூஸ் ரெகுலரா இன்டேக் பண்ண ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 பேருக்கு இல்லைன்னு எனக்கு ஆன்சர் வரும். அதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஃபியூச்சர்ல மெடிக்கல் இதை சொல்ல முடியும். இதுதான் அதோட லிமிடேஷன்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி லிமிடேஷன்ஸ் கேட்டாங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல இதையே நீங்க ஒரு 4 பாயிண்டா எழுத முடியும். ஆனால் எழுதணும் ஒரு பேஜ் ஃபுல்லா நம்ம ஒரு சைட் ஃபுல்லா ஒரு 200 வேர்ட்ஸ்ல வர மாதிரி எழுதணும். அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்மள 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன். 2 ஈவென்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் சொல்றோம். எப்போ இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம், ஒரு விஷயம் நடக்கிறது இன்னொரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். 2 ஈவென்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்டன்ட். நேச்சுரல் ஹேப்பனிங் ஆஃப் ஒன் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ், எந்த விதத்திலையும் இன்னொன்று நடக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கிறதா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். அந்த இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்க்கும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. A and B are mutually exclusive, தனித்தனியா இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன் 0. அதே இண்டிபெண்டன்டா இருக்கு, A தனியா நடக்குது B தனியா நடக்குதுன்னா அப்ப அதோட இன்டர்செக்ஷன் P of A P of B. இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 5 மார்க் கேட்டதுனால இதெல்லாமே எழுதணும். 2 எக்ஸாம்பிள்ஸ். ஒரு காயின் டாஸ் பண்றோம். ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் a head in the first toss is independent of getting a toss in the head in the second toss. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் வருது, செகண்ட் நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம். ஆனால் அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் கிடையாது, இண்டிபெண்டா தான் வரும். இதை இன்ஃப்ளூயன்ஸ்னால அது வராது. ஸோ ரெண்டாவது throwing a dice. So results obtained by throwing a die are independent of the results obtained by drawing a king from pack of cards. இப்போ 2 ஈவென்ட் அட் நடக்குது. டை த்ரோ பண்ணா வரதோ கார்ட்ல இருந்து ஒரு கிங் எடுக்கிறதோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. both are independent. ஓகே, தென் ரைட் நோட்ஸ் ஆன். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன பேட்டர்ன்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதணும். ரைட் நோட்ஸ் ஆன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன சொன்னோம், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவுட்கமை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுல பாருங்க 3 சப்டிவிஷன் இருக்கு. ஈவென்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் அப்படின்னா இது வந்து ஏப்ரல் 2022 வர கொஸ்டின். ஸோ ஈவென்ட்னா என்ன, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் டாஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ட்ரையல். ஒரு காயின் டாஸ் பண்றது வந்து ட்ரையல். அண்ட் டாஸ் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து ஈவென்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. கன்சிடர் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் throwing a coin. when tossing a coin head இல்ல tail, ஹெட் இல்லனா டெயில் வரலாம். ஸோ ஹெட் இல்லனா டெயில் வரும்போது இங்க பாயிண்ட் டாஸ் பண்றது ட்ரையல் அண்ட் வர அந்த வேல்யூ வந்து ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட் எழுதிக்கோங்க. 5 ஈவென்ட் இருக்கு. அந்த 5 ஈவென்ட்டுக்கும் நம்ம டெஃபினிஷன் எழுதிக்கலாம். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட், ஈக்குவலி லைக்லி, இண்டிபெண்டன்ட், ஃபேவரபிள், இதெல்லாம் எழுதிட்டோம். அண்ட் இது ஒவ்வொருக்கும் நம்மளால டெஃபினிஷன் எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் இது 3 சேர்ந்து தான் 5 மார்க் கொஸ்டின். எல்லாம் சேர்ந்து தான் 5 மார்க். அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணா 2 மார்க்கு நம்ம என்ன எழுதுவோமோ அதை எழுதினா போதும். ஸோ ஈவென்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் சப்டிவிஷன் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா என்ன அப்படின்றது செகண்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா என்ன, ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னொரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அடுத்தது நடக்குது. ஸோ அதுக்கான கண்டிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டுக்கும் செகண்ட் ஈவென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஸோ இதோட அக்கரன்ஸும் இன்னொரு விஷயத்தோட அக்கரன்ஸும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. In tossing a coin, events head or tail are mutually exclusive. ஏன்னா both tail and head cannot appear in the same time. டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம் இல்ல டெயில் வரலாம், ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்காது. இதே மாதிரி இது நமக்கு ரொம்ப புரியுற எக்ஸாம்பிளா இருக்கும் பாருங்க. A man can either alive or dead.
பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரே நேரத்தில் ஒரே மனுஷன் உயிரோட வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ either he can be alive, உயிரோட இருக்கலாம், இல்ல இறந்து போயிருக்காங்க. ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும், ரெண்டு சேர்ந்து நடக்காது. ஸோ ரெண்டு சேர்ந்து நடக்காதுன்னு போது அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ 5 மார்க்ன்றதுனால இவ்வளோ எழுதினா போதும். ஓகே, இப்போ டிஸ்கிரைப்ஸ் அபவுட் பேஸ் தியரம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கா, இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. பேஸ் தியரம் என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. இதோட டெஃபினிஷன், இதே பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரமோட டெஃபினிஷன் A1 A2 AN BN X mutually exclusive and exhaustive events. நாம வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இந்த டெஃபினிஷனை இந்த நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஒரு 3 ஈவென்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், இது ஒரு ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர், மீதி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது சாம்பிள் ஸ்பேஸ் SS வச்சுக்கலாம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக விரும்புறாங்க. காலேஜ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் போடும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது இந்த 3 ஈவெண்ட்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இன்ஜினியர்ன்றது தனி, டாக்டர்ன்றது தனி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது தனி. இவங்க 3 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரே நேரத்தில் இன்ஜினியரும் ஆகி டாக்டர் ஆக முடியாது, ஒரே நேரத்தில் சயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த பக்கம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாகவும் ஆக முடியாது. இந்த மாதிரி 3மே தனித்தனி ஸ்ட்ரீம், அதனால மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது ஒரு ஈவெண்ட் BBN ஈவெண்ட் such that B contains union of அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ Bன்றது இன்னொரு ஈவெண்ட், இது இல்லாம இன்னொரு ஈவெண்ட் which is a subset of. ஸோ இங்கே தான் Bன்றது நம்ம இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்க போறோம். நாம வந்து ஃபார்ம் அப்ளை பண்றோம், இன்ஜினியரிங்ல அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகிறது தான் அந்த B. டாக்டருக்கு அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகிறது அந்த Bன்ற ஈவெண்ட். நான் சயின்ஸ் குரூப்ல அப்ளை பண்றேன், என்னோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறது தான் நான் B எடுத்துக்கேன். இப்போ P of B அப்படின்னா அந்த P of B நம்ம எப்படி எல்லாம் எழுத முடியும்? P of இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல அப்ளை பண்றோம் இந்த E எடுத்துட்டா போதும். இன்டு அவன் P of B given E. இந்த B given E னா அவன் வந்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி அவன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுது, அவன் ரிஜெக்ட் ஆகான்றது தான் B. பட் எதை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகான்னு தெரியாதுல்ல, அப்ப 3யுமே சேர்த்து எழுதணும். தட் இஸ் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டாக்டர், பட் டாக்டருக்கு அப்ளை பண்ணும்போது அவனோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா P of B given D பிளஸ் அடுத்தது P of S, அவன் சயின்ஸ் கிராஜுவேட்க்கு அப்ளை பண்றான், அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆச்சுன்னா P of B given S. இதுதான் P of B. இது இப்போ 3 கேஸ்ன்றதுனால 3, 5 கேஸ் இருந்ததுன்னா 5 எழுதிப்போம். அதான் கீழே இங்க நமக்கு சம்மேஷன் ஆஃப் எழுதிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம B S எடுத்தது தான் அவங்க A1 A2 A3 ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் A1 A2 A3 எடுத்துக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது சம்மேஷன் ஆஃப் தனித்தனியாக எடுத்துக்கிறது சம்மேஷன் ஆஃப். இப்போ மேலே இருக்கிறது ஏன் வந்து வெறும் AI B given AI இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது ஃபெயில் ஆனவனை மட்டும் கண்டுபிடிங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆன ஃபார்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு என்ன பண்ணும், மேலே இன்ஜினியரிங் மட்டும் எழுதணும் P of E P of B given E, கீழே எல்லாமே எழுதணும். இப்போ நம்ம மேலே எழுதணும்ல அது எல்லாமே P of E P of B given E பிளஸ் P of டாக்டர்ல ரிஜெக்ட் ஆன ஃபார்ம்ஸ், P of S சயின்ஸ்ல அவன் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஸோ கீழே வந்து டோட்டல், மேலே வந்து அவன் எதில் ரிஜெக்ட் ஆனா, ஒருவேளை இப்போ டாக்டருக்கு ரிஜெக்ட் ஆனாங்கன்னா டாக்டர் மேலே இருப்பாங்க, கீழே 3மே இருக்கும். ஒருவேளை சயின்ஸ் கிராஜுவேட்ல அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே சயின்ஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணது எழுதணும், கீழே எல்லாமே எழுதணும். இதுதான் இந்த பேஸ் தியரமோட இந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங் இதுதான். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இதுக்கான டெரிவேஷனை பார்ப்போம். ஸோ டெரிவேஷனுக்கு இப்போ 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, இது 10 மார்க்ல கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி இருக்காங்க. டெரிவேஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, given B is a subset of union of I equal to 1 to n AI. இதுதான் நமக்கு கொடுத்துட்ட கண்டிஷன். இப்போ இதே B இந்த சப்செட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா B இன்டர்செக்ஷன் மேலே அதேதான் I equal to 1 to n of AI. இந்த இதே சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறதே தான் நம்ம இப்போ மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ பை யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள்ஸை மாற்றி எழுதலாம். கன்வீனியன்ட்டுக்காக U வெளியில் எடுத்துக்கலாம், I equal to 1 to n வெளியில் இருக்கும், உள்ள B இன்டர்செக்ஷன் AI இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் கண்டிஷன் ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண போறோம். ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணும்போது P of B which is equal to இந்த சைடு அப்ளை பண்ணும்போது P of union of I equal to 1 to n. இந்த யூனியன்றது சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம், B இன்டர்செக்ஷன் AI. அண்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த யூனியனை நம்ம சம்மேஷனா மாத்திடலாம். ஸோ சம்மேஷன் I equal to 1 to n P of B இன்டர்செக்ஷன் AI, இந்த பக்கம் P of B. இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம், ரெண்டு ஃபார்முலா என்னன்னா P of B இன்டர்செக்ஷன் AI நம்மளால வந்து ஃபார்முலா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா P of B into P of AI given B னு எழுதலாம். இதே விஷயத்தை P of B intersection A இதே விஷயத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா P of AI into P of B given AI னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே இருக்கிற டெரிவேஷனை இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P of B equal to summation of I equal to 1 to n அப்படியே இருக்கும், I equal to 1 to n. P of B intersection A நம்ம ரெண்டுல எந்த விதமாக வேணா எழுதலாம். இப்போ நம்ம செகண்ட் ஒன்னை யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் யூஸ் பண்ணா P of AI into P of B given AI. ஸோ இங்கே கீழே எழுதுறேன் by using 2. ஸோ நம்ம எழுதியாச்சா. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, P of B intersection AI. B intersection AI நம்ம எப்படி எழுத முடியும், P of B into P of AI given B இப்படி எழுதலாமா. இப்போ எனக்கு P of AI given B தான் எனக்கு வேணும். இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டா AI given B வந்து நான் வந்து P of B கீழே கொண்டு போயிடலாம், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். B intersection AI மேலேயே இருக்கும் டிவைடட் பை P of B. இந்த P of B தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஈக்குவேஷன் 3 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே கால்குலேட் பண்ணிக்கலாம், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ மேலே P of B intersection AI, கீழே
summation I equal to 1 to n P of AI into P of B given AI. Equation 3 கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிப்போம். Using equation 3. P of B இருக்க வேண்டிய இடத்துல நாம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருக்கோம் P of AI, P of B by AI. திருப்பியும் மேலே இருக்கிறதையும் நான் மாற்றி எழுதுறேன். இந்த பக்கம் AI given B. மேலே இருக்கிறது என்னால் எப்படி எழுத முடியும்? P of AI into P of B given AI. அப்படி எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1 and 2 எல்லாமே யூஸ் பண்ணி தான் எழுதலாம். So it's divided by I equal to 1 to n. இதுதான் இதோட டெரிவேஷன். இந்த டெரிவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன். இந்த AI தான் நம்ம 3 விதமா எடுத்துட்டோம். இன்ஜினியர், டாக்டர், சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸோ டிஸ்கிரைப் கேட்டு 5 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை இப்படியே டிவைட் பண்ணி எழுதிங்க. பேஸ் தியரம்ல இதுதான் பேஸ் தியரமான டெரிவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. given account on axiomatic approach of probability 10 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது write down 3 axioms of probability. ஸோ axioms of probabilityனாலும் அதுதான், axiomatic approachனாலும் அதுதான். இதை எப்படி கேட்டாலும் அதுதான் எழுதணும். நமக்கு வந்து கிளாசிக்கல் அப்ரோச் இருக்கு, empirical approach இருக்கு, axiomatic approach இருக்கு. 3 types of approach. ஒரு probability 3 விதமா அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க 3 types of approach என்ன அப்படின்னா empirical, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட வீடியோஸ்ல இருக்கும் பாருங்க, empirical, classical and third one தான் axiomatic. ஸோ இந்த axiomatic approachன்ற வேர்டும் 3 axioms இப்போ ஏப்ரல் 2023ல இப்படி கேட்டிருக்காங்க account on axiomatic approachனு. அதே கொஸ்டினை ஏப்ரல் 2022ல ரைட் டவுன் 3 axioms கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இங்க 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ல கேட்டாலும் 10 மார்க்ல கேட்டாலும் இதோட கண்டென்ட் இதுதான். ஸோ axiomatic approach வந்து 3 axioms இருக்கு. ஃபர்ஸ்ட் axiom வந்து ஃபார் எனி ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அதுக்கான ஈவெண்ட் நடந்தாலே வேல்யூ வந்துடும், அதுக்கான வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்லிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எவ்ரி ஈவெண்ட் இஸ் நான் நெகட்டிவ். நடந்துச்சுன்னு சொல்லும்போது 0 கிடையாது, 0 விட ஜாஸ்தியா இருக்கு. அது நான் நெகட்டிவா இருக்காது, நான் நெகட்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும்ன்றதான் சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்சியமோட பேரு பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த பாசிட்டிவிட்டினா என்ன, கிரேட்டர் than or equal to 0. அதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சியம் எழுதலாம். நம்ம செகண்ட் ஆக்சியம் P of S equal to 0. P of S equal to 0 அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வேணா இருக்கலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லா சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா equal to 1. equal to 1 வரதுல இதோட பேரு certainty. ஸோ 1 வந்ததுன்னா certainty, 0 வந்ததுன்னா uncertainty. நமக்கு இது 1. நீங்க படிக்கும்போது பாசிட்டிவிட்டி, certainty, additivity அப்படி ஞாபகம் வச்சு கூட தாராளமா எழுத முடியும். செகண்ட் ஆக்சியம். தேர்ட் ஆக்சியம் additivity. எல்லாத்தையும் ஆட் பண்றோம். additivity. ஓகே, A1 A2 A ன்றது disjoint ஈவென்ட், தனித்தனியா இருக்கிற ஈவென்ட். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். இதுல A1ன்றது ஒரு ஈவென்ட், A2ன்றது ஒரு ஈவென்ட், A3ன்றது ஒரு ஈவென்ட், எல்லாம் தனித்தனியா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் யூனியனா எடுக்கும்போது அதான் என்னோட மொத்த ஈவென்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் additivity. the probability of union of disjoint event the sum of probability of the event themselves. எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி எழுதுறது. அதனால தான் இதோட பேரு additivity. ஸோ ஆக்சியம்ஸ்னு கேட்டாலும் இதான் எழுதணும், axiomatic approachனு கேட்டாலும் இதுதான் எழுதணும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் ஆன் ப்ராபபிலிட்டி. இது பாருங்க, நவம்பர் 22ல கேட்ட ஒரு 10 மார்க் क्वेश्चन. என்ன கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, அதோட லிமிடேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. 10 மார்க் அப்படின்றதுனால நமக்கு ப்ராபபிலிட்டி பத்தி என்ன பேசிக் டெஃபினிஷன்ஸ் தெரியுதோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டின்றது என்னது? ஸ்டடி ஆஃப் அன்சர்டனிட்டி. அதோட டெஃபினிஷன் ஃபேவரபிள் கேஸ் பை எக்ஸாஸ்டிவ் கேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? நீ படிச்ச எல்லா டெஃபினிஷனையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல வர பாசிபிள் அவுட்கம், அதுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரையல் ஈவென்ட். இது ரெண்டு டெஃபினிஷன். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது பேரு ட்ரையல், அதுக்கு வர அவுட்கம் பேரு ஈவென்ட். இந்த ஈவென்ட் எத்தனை விதமா இருக்கு? நமக்கு 5 types of event. எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். இது 10 மார்க்ன்றதுனால கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் என்ன, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் என்ன, ஈக்குவலி லைக்லினா என்ன, அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் என்ன, ஃபேவரபிள் அவுட்கம் ஈவென்ட். ஸோ 5 ஈவென்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்களாவே क्वेश्चन படிக்கும்போது பிரிச்சுக்கோங்க. டிஸ்கஸ் ஆன் ப்ராபபிலிட்டி அண்ட் இட்ஸ் லிமிடேஷன். இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி 5 மார்க் கொடுக்கணும்னா நம்ம எவ்வளவு எழுதணும்? எவ்வளோ அதில் இன்டெக்டா என்னென்ன டெஃபினிஷன் தெரியுமோ அதை நம்ம எழுதணும். ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம், கிளியரா இருக்கணும், கான்செப்ட் புரியுற மாதிரி இருக்கணும், ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். அப்புறம் லிமிடேஷன். ப்ராபபிலிட்டினால ஒரு லிமிடேஷன் என்ன? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு 5 மார்க்ல பார்த்தோமா, இதுல இருக்கிறதா நம்ம அங்கேயும் பார்க்குறோம். லிமிடேஷன்ஸ் 4 லிமிடேஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி அக்யூரேட்டா நான் சொல்ல முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படியே எழுதிடலாம். நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணா நம்மளால வந்து தியரிட்டிக்கலா சொல்ல முடியும் 50-50 சான்ஸ் இருக்குன்னு. பட் ப்ராக்டிகலா பண்ணும்போது அது வந்து மாறும். வெயிட், ஷேப் ஆஃப் காயின் வச்சு மாறும். ஸோ இதை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. do not predict the future. ஸோ சம் பீப்பிள் பிலீவ் தட் ப்ராபபிலிட்டி கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஆனா பண்ண முடியாது. முன்ன நடந்த விஷயத்தை வச்சு இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் பெரிய விஷயத்தை சிம்பிள் ஆக்கிடும். பட் ரியல் வேர்ல்ட்ல அது நடக்காது. அடுத்தது தான் மிஸ்இன்டர்பிரட்டட். ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு நம்மளால மெடிக்கல் ஃபீல்டுலலாம் எதுவுமே சொல்ல முடியாது, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இந்த மாதிரி 4 லிமிடேஷன்ஸ். ரெண்டு இதுவும் ஈக்குவல் டு இதே மாதிரி ஒரு 500 வேர்ட்ஸ் வர மாதிரி நீங்க எழுதி ஃபில் பண்ணணும். இதெல்லாம் தியரி கைண்ட் ஆஃப் क्वेश्चंस. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளோ क्वेश्चंस பார்த்ததுல லாஸ்ட் 3 யூனிட்ஸ் 3 क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்துருக்கேன் நான். இந்த 3 क्वेश्चन பேப்பர்ஸ் மொத்தம் 4 பேப்பர் வந்து உங்களுக்கு இந்த SP3ABல 4 செட் क्वेश्चन பேப்பர்ல எனக்கு 3 क्वेश्चन பேப்பர் தான் கிடைச்சது. அந்த 3 क्वेश्चन பேப்பர்ல ஒரு क्वेश्चन தான் வந்து சம்மா வந்து ஏப்ரல் 22ல. மற்றதெல்லாம் நமக்கு அது ஒரு சிம்பிள் சம் தான் பாருங்க. P of A கொடுத்துட்டாங்க, P of B கொடுத்துட்டாங்க, A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டாங்க. ஸோ क्वेश्चन नंबर A, P of A is given 0.5, P of B 0.8, P of A intersection B கொடுத்துட்டாங்க 0.2. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A union B. So P of A union B யோட ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. additive law. So AB A intersection B தெரியும். 0.5, 0.8 minus 0.2. add பண்ணா 1.3 minus 0.2. So 1.1 தான் இதோட ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? A box contains 3 red balls.
So box contains 3 red balls, 6 white balls and 7 blue balls. Second subdivision பார்க்கலாம். ஒரே இதுல ரெண்டு subdivision. So probability of getting red ball வந்து 3. Red ball வந்து 3 கொடுத்திருக்காங்க, white ball 6 கொடுத்திருக்காங்க and blue balls வந்து 7 கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த क्वेश्चन என்னன்னா what is the probability of getting 2 balls drawn? ரெண்டு பால் எடுக்கணும் and அந்த ரெண்டு பாலுமே என்னவா இருக்கணும்? ஒன்னு white இருக்கணும், ஒன்னு blue இருக்கணும். So first என்ன எழுதலாம்? total balls. Total என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 3 6 7. So 16 balls இருக்கு. இந்த 16 ballsல நம்மள எவ்வளவு எடுக்க சொல்லிருக்காங்க? 2 balls தான் எடுக்க சொல்லிருக்காங்க. 2 balls எடுக்கணும் அப்படினா நம்மளோட exhaustive cases எழுதலாம். So total வேண்டாம், number of exhaustive cases. Number of exhaustive ன்றது total தான். exhaustive cases ன்றது நம்ம வந்து சூஸ் பண்றோம். இப்ப 14 பால் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் ரெண்டு தான் அந்த சூஸ் பண்ணனும். So 16 C2 எப்பலாம் சூஸ் பண்றோமோ அப்பலாம் காம்பினேஷன் யூஸ் பண்ணனும். மொத்த 14ல நான் எந்த ரெண்டு எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. அதனால 16 C2 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 16 into 15 divided by 2 factorial. 2 factor 2 into 1 cancel பண்ணா 8. So 8 into 15 40 120. So நம்மளோட exhaustive case வந்து 120. இப்போ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு ஃபேவரபிள் கேஸ் வந்து ஒரு ஒயிட் பாலா இருக்கணும், இன்னொன்னு ப்ளூ பாலா இருக்கணும். மொத்த ஒயிட் பாலுக்கு மேல நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ்ன்றது probability of getting 1 blue and 1 white ball. ரெண்டு பால்ல ஒன்னு ப்ளூவா இருக்கணும், ஒன்னு ஒயிட்டா இருக்கணும். இதான் கண்டிஷன். நமக்கு எவ்வளவு ப்ளூ பால் இருக்கு? 7 ப்ளூ பால் இருக்கு. அந்த 7 ப்ளூ பால்ல நம்ம ஒன்னு தான் எடுக்கணும். அண்ட்னா இன்டு அடுத்தது நம்ம கிட்ட ஒயிட் எவ்வளவு பால் இருக்கு? 6 ஒயிட் பால் இருக்கு. 6 ஒயிட் பால்ஸ்ல ஒன்னு தான் எடுக்கணும். சோ 71 into 7 61 into 6 ரெண்டையும் சேர்க்கும்போது 42. இப்போ probability of drawing or choosing two தான் கண்டிப்பா எழுதிக்கலாம். probability of choosing 1 blue and 1 white ball equal to மேல number of favorable cases, கீழ number of exhaustive cases. favorable cases 42, exhaustive cases 120. So cancel பண்ணா 21 by 62 tables cancel பண்ணிட்டேன். 21 by 60 வருது. ஃபர்தரா 3 tables cancel பண்ண முடியும். 7 by 20. So answer வந்து 7 by 20. So நம்ம இதுதான் அந்த ஒரு ஓவர்வியூக்காக கொடுத்திருக்கேன். இது வந்து இது மட்டும் படிக்கணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்ட क्वेश्चनஸோட பேட்டர்ன் இது ப்ரீவியஸா உள்ள क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் அப்படி பாக்கும்போது உங்களுக்கு எப்படி क्वेश्चंस கேக்குறாங்க அப்படிங்கற ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். நம்ம எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணனும் தெரியும். So அடுத்த வீடியோல அடுத்த யூனிட் காணது பார்க்கலாம். probabilityயோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ probability அப்படினு ஸ்டார்ட் பண்றது அதோட ஜெனரல் டெஃபினிஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி let's start with the question. இப்போ உங்களுக்கு ரெண்டு இமேஜ் தெரியுது. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இமேஜ் பாருங்க. அது வந்து ஒரு டாக் வந்து விங்ஸோட பறக்குற மாதிரி இருக்கு. டாகால பறக்க முடியுமா? அதுக்கான probability என்ன அப்படினு கேட்டா நம்ம உடனே என்ன ஆன்சர் பண்ணுவோம்? டாகால பறக்க முடியாது. சோ இந்த இடத்துல 0% சான்ஸ் தான் டாக் பறக்கிறதுக்கு இருக்கு. சான்ஸ் கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா 0% சான்ஸ் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல என்ன தெரியுமா? டைஸ் தெரியுது. இப்போ ஒரு டை நான் த்ரோ பண்ணும்போது what is the probability of getting a number 6 இல்ல getting an even number அப்படினு கொடுத்துடலாம். getting an even number இங்க பாசிபிளா அப்படினு கேட்டானா பாசிபிள். சோ இங்க நமக்கு 100% இருக்கு. சோ இந்த டாக் பறக்குமான்னு கேக்கும்போது நம்மளால ஷூரா என்ன சொல்ல முடியும்னா 0% சான்ஸ் இருக்கு. சோ இத என்னன்னு சொல்லணும்னா impossible event அப்படினு சொல்லுவோம். அண்ட் இங்க 0 வேல்யூ வந்து 0 தான். அண்ட் டைஸ் த்ரோ பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா வேல்யூஸ் கிடைக்கும். ஈவன் நம்பர் வருமானா ஈவன் நம்பர் வரும், நேச்சுரல் நம்பர் வருமானா நேச்சுரல் நம்பர் வரும். சோ இந்த மாதிரி எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுனால இங்க 100% சான்ஸ் இருக்கு. இத வந்து ஷூர் ஈவென்ட் அப்படினு சொல்லலாம். சோ இந்த ஷூர் ஈவென்ட்கான வேல்யூ 1, இம்பாசிபிள் ஈவென்ட்கான வேல்யூ 0. சோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கணும் அப்படினா அது 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். இதுதான் நம்மளோட பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படினா ஒண்ணு அது இம்பாசிபிள் ஈவென்ட்டா இருக்கும், இல்லனா பாசிபிள் ஈவென்ட்டா இருக்கும். இதுக்கான பேசிக் டெஃபினிஷன் வந்து probabilityன்றது it's likelihood or chance of event occurring. இத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா it is always between 0 and 1. 0ன்றது எதை இன்டிகேட் பண்றாங்க? impossible event, and 1ன்றது it signifies a sure event. and கீழ கொடுத்திருக்கிறது probabilityக்கான ஜெனரல் ஃபார்முலா. so number of definition கேட்டா நம்ம இதுதான் டெஃபினிஷனா எழுத மாதிரி இருக்கும். number of favorable cases divided by total number of exhaustive cases. exhaustive casesன்றது total cases. மேல வரது வந்து क्वेश्चंस கேட்ட மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லா பாசிபிள் அவுட்கமும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டைஸா இருக்கு அப்படின்னா ஒரு டை எடுத்து நான் த்ரோ பண்ணும்போது எனக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 and 6. இதுதான் அதோட சாம்பிள் ஸ்பேஸ். என்னெல்லாம் அதில் வர முடியுமோ அதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள்னு கேட்டாலும் தான், சாம்பிள் ஸ்பேஸ்னு கேட்டாலும் அதான். காயின் எடுத்து ஃபிளிப் பண்ணா அதில் எனக்கு என்ன பாசிபிலிட்டி வரும்? ஒரு காயின் எடுத்தா ஹெட் ஆர் டெயில். இதுதான் அதோட பாசிபிலிட்டி. ஒருவேளை கார்ட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கு. இந்த 52 கார்ட்ஸையும் நம்ம 4 ஷேப்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் இதோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இந்த டை வந்து ஒரு டையா இருக்கும்போது 6, இதுவே டைஸ் வந்து 2 டைஸ் 3 டைஸ்லாம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் காயினும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸோட டெஃபினிஷன் இவ்வளவுதான். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது செட் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இது டைஸை த்ரோ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 1ல இருந்து 6. இப்போ இதில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோலிங் அன் ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட் நான் டோட்டல் என்னோட
ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். மொத்த டோட்டல் கேசஸ் எவ்வளோ இருக்குது? நமக்கு 6 கேசஸ் இருக்குது. மேலே ஈவன் நம்பர் வரதுக்கான சான்சஸ் எவ்வளோ? 2, 4, 6 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 3/6. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/2. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் அதே சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு காயின் எடுத்து ஃபிளிப் பண்ணுறாங்க. காயின் ஃபிளிப் பண்ணால் எனக்கு என்னெல்லாம் பாசிபிள் அவுட்கம் வரும்? டெய்ல் வரலாம், இல்லைனா ஹெட் வரலாம். இது அதோட டெஃபினிஷன். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபிளிப் காயினாக இருக்கலாம், ஃபிளிப் காயினாக இருந்தால் ஹெட் டெய்ல்ன்றது அதோட சாம்பிள் ஸ்பேஸ். Then random experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். அந்த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு கிளியரான ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா நம்மளால அந்த ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிப்பிங் அ காயின். இப்போ எனக்கு ஹெட் தான் வரும்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ரிசல்ட் வந்து ஹெட் தான் வரணும் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹெட் வரலாம், டெய்லும் வரலாம். அதே மாதிரி டைஸ் எடுத்து த்ரோ பண்றோம். நம்ம வந்து டைஸ்ல வந்து ஈவன் நம்பர் தான் வரும் அப்படின்னு நம்மளால ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரிசல்ட் ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கிறது தான் இதோட பேரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். தென் ட்ரையல். ட்ரையல்ன்றது ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் காயின் ஃபிளிப் பண்றோம். அந்த காயின் ஃபிளிப்பிங்கிறது ஒரு தடவை ஃபிளிப் பண்ணும்போது ஒரு ட்ரையல். 2 டைம்ஸ் ஃபிளிப் பண்ணா 2 டைம்ஸ் நம்ம அதை ட்ரையல் பண்றோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போதும் அதோட பேரு ட்ரையல். ஸோ இது ட்ரையலோட டெஃபினிஷன். ட்ரையல் இஸ் ஈச் டைம் யூ டு an experiment like flipping a coin or throwing a dice. அந்த மாதிரி நம்ம பண்றது பேர் தான் ட்ரையல். ஈவெண்ட். ஈவெண்ட்ன்றது சாம்பிள் ஸ்பேஸோட ஏதாவது ஒரு பார்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைஸ் எடுத்துக்கோம். ஸோ டைஸ் எடுத்து நான் த்ரோ பண்ணும்போது அந்த டையோட பாசிபிலிட்டி எனக்கு என்னென்ன இருக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன இருக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6. ஒரு டை எடுத்து த்ரோ பண்ணா இது என்னோட பாசிபிலிட்டி. இப்போ இதுல ஈவென்ட்ன்றதுனா பார்ட் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ். இந்த ஈவென்ட்ன்றது கெட்டிங் a number 4 அப்படினு சொல்லலாம். இல்லனா கெட்டிங் a number divisible by 2 இப்படி சொல்லலாம். இப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ ஒரு பார்ட் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது தான் ஈவென்ட். இதெல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக்கான ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா தனியான ஒரு வீடியோல பார்க்க போறோம். செப்பரேட் வீடியோல பார்க்க போறோம். சோ டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இது மட்டும் எழுதலாம் போதும். இம்பாசிபிள் அண்ட் ஷுவர் ஈவென்ட், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஈவென்ட், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட், ஈக்குவலி லைக்லி ஈவென்ட். இது ஒவ்வொரு ஈவென்ட் பத்தியும் இன் டீடைலா நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்றதுனா ஒரு ஈவென்ட் which depends upon the existence of previous event. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 100 ரன்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு வந்து ஒரு ஈவென்ட் ஒரு क्वेश्चन இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஈவென்ட் ஏற்கனவே நடந்த ஒரு ஈவென்ட்ல இதே பேட்டர்ன்ல இந்த ஓவர்ல இந்த ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி வரது தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதான் இங்க வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இன் which possibility of an event depends upon existence of previous event. இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் இதுதான். ஸோ இந்த ஈவென்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஈவென்ட். ஸோ இப்போ பி இதை வந்து எப்படி படிக்கணும்? கிவன் இந்த ஸ்லாஷ் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா பி ஆஃப் பி வெர்டிகலாவும் எழுதலாம். பி கிவன் ஏன்னு எழுதலாம், இல்லைன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி. ஏ கிவன் பினா என்னோட ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி. ஸோ இதுவும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். ஸோ இப்படி ஸ்லாஷ்னு போட்டாலும் கிவன் படிக்கணும், வெர்டிகலா வரைஞ்சாலும் நம்ம அதை கிவன் அப்படின்னு படிக்கணும். பி கிவன் ஏ. பின்றது இப்போ இருக்க கரண்ட் ஈவென்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீவியஸ் ஈவென்ட். ஏன்றது ப்ரீவியஸ் ஈவென்ட். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் என்னன்னா அடிஷன் தியரம், இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷன் தியரம். இது சேஞ்ச் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் டெஃபினிஷன்ஸ் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம் எழுதும்போது. பட் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தியரம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ எழுதணும். A and B are two events of a random experiment. Then P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதோட ப்ரூஃபும் தனியான ஒரு வீடியோல செப்பரேட் வீடியோல பார்ப்போம். அடிஷன் தியரமோட ப்ரூஃப். இது ஸ்டேட்மெண்ட். தென் மல்டிப்ளிகேஷன் தியரம், இதுவும் தனியாக ஒரு ப்ரூஃப் தனி வீடியோல இருக்கும். அண்ட் தென் பேஸ் தியரம். பேஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு, ப்ரூஃப் கிடையாது. பட் ஸ்டில் சில கொஸ்டின் பேப்பர்ல பேஸ் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பேஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதோட ப்ரூஃபையும் நம்ம பார்க்க போறோம். இதோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்க E1, E2, En அப்படின்றது வந்து செட் ஆஃப் ஈவென்ட்ஸ். இது எதை அசோசியேட் ஆயிருக்குன்னா சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஏன்றது ஒரு ஈவென்ட் ஃப்ரம் த சாம்பிள் ஸ்பேஸ் which we have to find the probability. பேஸ் தியரம் வந்து இது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி AI given B. ஸோ மேல வந்து நான் எதுக்கு செக் பண்ணனோ அது மேல இருக்கும். கீழே சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஈவென்ட்ஸ். ஸோ சம்மேஷன்ல எல்லாமே இருக்கும். இல்லை இது பேஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்.